Bismillahirrahmanirrahim. Alhamdulillah, salatu wassalamu ala rasulillah, Allah nabiyyahu wa ma ba'd. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul uqdatam min lisani yafqahu qawli. இன்றைய நாளை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில கலந்து பயன்பெறதுக்காக இந்த இடத்தில இணைஞ்சிருக்கிற அன்பார்ந்த பெற்றோர்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீண்ட நாட்களாக இன்றைய நாள் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடைபெற இருக்குது என்ற சம்பந்தமாக உங்களுக்கு நாங்க பல வழிமுறைகளையும் அறிய தந்து இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில நீங்க அனைவரும் ஜாயின் ஆகிக்கிறீங்க. முதலாவது இந்த நிகழ்ச்சியில இணைஞ்சு கொள்றதுக்காக அந்த நோக்கத்தோட இந்த இடத்துல ஜூமூடாக இணைஞ்சிருக்கிறவங்க அனைவரையும் நான் அன்போட வரவேற்றுக் கொள்றேன். அலிஃப் ஆன்லைன் அகாடமியை பொறுத்தவரையில அலிசான் இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் ஒரு ஆன்லைன் அகாடமி தான். ஆன்லைன் அகாடமி ஊடாகத்தான் இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் செய்கிறோம். இப்போ அந்த அடிப்படையில் காலத்துக்கு காலம் மாணவர்களுக்கு, பெற்றோருக்கு, அதே மாதிரி திருமணம் முடித்தவர்களுக்கு, முடிக்க இருக்கின்றவர்களுக்கு இப்படி பல கோர்சஸ் நாங்கள் செஞ்சு வரோம். ஸோ அதில் ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று தான் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். அந்த ஒர்க் ஷாப்ல ஹவு டு பி அ லைக்கபிள் பர்சன், அந்த ஒர்க் ஷாப்ல ஒரு அறிமுக நிகழ்ச்சியில தான் இன்றைய தினம் நீங்க அனைவரும் ஜாயின் ஆகிக்கிறீங்க என்ற அந்த தகவலையும் சொல்லிக்கொண்டு நான் இன்ஷா அல்லாஹ் தலைப்புக்குள்ளுக்கு வாரேன். இன்றைய அந்த அறிமுக நிகழ்ச்சிக்குள்ளுக்கு நாங்க வருவோம். அதுக்கு வாரத்துக்கு முதல்ல நான் உங்கள்கிட்ட ஒரு ரெண்டு விஷயம் கேட்டுக்கொள்ள வேண்டியிருக்குது. முதலாவது சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா, நான் பேசுறது உங்களுக்கு கிளியரா விளங்குதா? நான் பேசுற நான் பேசுறது நான் ஆடியபிளா உங்களுக்கு என்ற விஷயத்தை தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. சேட் பாக்ஸ்ல ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க, எஸ் அப்படின்னு சொல்லி. நான் பேசுறது உங்களுக்கு கிளியரா விளங்குறதாக இருந்தா ப்ளீஸ் பண்ணி சேட் பாக்ஸ்ல ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க, எஸ் அப்படின்னு சொல்லி. ரைட். ஓகே. ரைட், ஜிசாக்குமுல்லா ஹைரன். அப்ப உங்களோட மெசேஜஸ் எனக்கு வருது. ரைட், ஓகே, ஜிசாக்குமுல்லா ஹைரன். ரைட், ரெண்டாவது விஷயம் இதுல இணைஞ்சிருக்கிற நீங்க அனைவரும் இந்த இடத்துல ஜாயின் ஆகிக்கிற நீங்க ஜாயின் ஆகிக்க வேணும். உங்களோட புள்ளைகளோடையும் சேம் டைம் உங்களோட பிள்ளைகள் மட்டும் ஈக்கிறீங்கன்னு சொன்னா உங்களோட பேரண்ட்ஸ், உங்களோட உம்மாவோ வாப்பாவோ யாரோ ஒரு கார்டியன், அவங்களோட சேர்ந்து தான் நீங்க ஜாயின் ஆகிக்க வேணும். அப்ப அதனால எனக்கு சொல்லுங்க, நீங்க உங்களோட பேரண்ட்ஸும் இருக்கிறாங்களா இல்ல உங்களோட புள்ளைகளும் ஈக்கிறாங்களா என்று கொஞ்சம் எனக்கு உங்களுக்கு மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு பேசுறதுக்குரிய ஆப்ஷனை நான் தந்திக்கிறேன். கொஞ்சம் அதையும் போடுங்க. நீங்க வந்து எப்படி ஜாயின் ஆகிக்கிறீங்க என்றது எனக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. நாங்க 2 பேரும் இருக்கோம். குட். நாங்க 2 பேர் சார். நானும் மகளும். ஓகே, குட் குட். ரைட். வேற மற்றவங்களும் அப்படி இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ரைட். ஓகே, மெசேஜ்லேயும் உங்களோட சேட்லேயும் வந்திருக்குது. ஓகே, ஜிசாக்குமுல்லா ஹைரன். ரைட். அப்ப இன்ஷா அல்லாஹ் அப்ப நாங்க எங்களோட சப்ஜெக்டுக்குள்ளுக்கு போகலாம். நீங்க எல்லாரும் ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல சொல்ல போற விஷயங்களை நீங்க முதலாவது உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இதுல பேரண்ட்ஸுக்கான நிறைய விஷயங்கள் சொல்லப்பட போகுது. எங்களோட பிள்ளைகளை எப்படி பிறர் விரும்புகிற ஒரு மனிதனாக, பிள்ளைகள் மட்டுமல்ல நாங்களும் எப்படி ஒரு பிறர் விரும்பக்கூடிய ஒரு மனிதனாக மாறலாம், வாழலாம் என்ற ஒரு தகவலும் இதுல இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு பின்னால இதுல இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ ஒன்று கிடைக்கும், இந்த இந்த தலைப்பிட முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி. அது செகண்ட் பார்ட், இதை இந்த ஒர்க் ஷாப்பை நாங்கள் எப்படி செய்ய போறோம் என்ற உங்களுக்கு முழுமையான டீடைல்ஸ் இன்ஷா அல்லாஹ் கிடைக்க இருக்குது. ஸோ இந்த எல்லா விஷயங்களையும் உள்வாங்கிக் கொள்ளுமாறு நான் உங்கள்கிட்ட தாழ்மையோட கேட்டுக்கொள்றேன். ஓகே. இப்ப பிறர் விரும்புகிற மனிதனாக நாங்க வாழ்றது எப்படி என்று சொல்ற நேரம் நாங்க இன்றைக்கு பார்க்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற இந்த ஜெனரேஷன் எங்கட பிள்ளைகள், ரைட், எங்கட பிள்ளைகள் என்ன ஜெனரேஷன்ல இருக்கிறாங்கன்றதை நாங்க கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. பொதுவாக இந்த ஜெனரேஷனை வந்து கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ரைட், 1928 1945 வரைக்கும் இருக்கிற ஜெனரேஷன் சொல்ற சைலண்ட் ஜெனரேஷன் சொல்றது. ரைட், சம்டைம் இப்படியான ஆட்சி அப்பமார் உங்களோட வீட்டில் இருப்பாங்க. இந்த காலத்துல பிறந்த ஆட்களை மிச்சம் சைலண்டான ஆட்கள், புள்ள பூச்சின்னு சொல்லுவோம், அப்படியான ஆட்கள்.
அதுக்கு பிறகு ஒரு கட்டம் ஒன்று வந்துச்சு 46க்கும் 64க்கும் இடையில பிறந்த ஆட்கள் வந்து பூமர்ஸ் என்று சொல்லுது. பூமர்ஸ் அதாவது நிறைய அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆட்கள். அப்படியான ஆட்கள் உங்களோட வீட்டில் இருப்பாங்க. அதுக்கு பிறகு வந்த குரூப்புக்கு நான் சொல்ல வந்து ஜென் எக்ஸ் என்று சொல்லுறேன். 1965 இருந்து 1980 வரைக்கும், ரைட்? ஜென் எக்ஸ் கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. பெரும்பாலும் உங்களோட பேரண்ட்ஸ் இந்த ஜென் எக்ஸ்ல இருக்கிற ஆட்களாகத்தான் இருப்பாங்க, ரைட்? அது போல 81க்கும் 96க்கும் இடையில மில்லேனியல்ஸ், இதுலயும் உங்களோட பேரண்ட்ஸ் அதிகமான ஆட்கள் இருப்பாங்க, ரைட்? உங்களோட இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணி கொண்டிருக்கிற பிள்ளைகளோட பேரண்ட்ஸ், அதே மாதிரி பேரண்ட்ஸா இருந்தா நீங்க உங்களோட உங்களோட நீங்களும் இதுக்குள்ள இருப்பீங்க. அதுக்கு பிறகு ஜென் ஜி. ஜென் ஜி என்று சொல்லுவோம். 97க்கும் 2012க்கும் இடையில பிறந்த ஆட்கள். மேபி இதுல இருக்கிற கிரேட் 9, கிரேட் 10, 11ல இருக்கிறவங்க பெரும்பாலும் இந்த ஜென் ஜிய கூடிய ஆளாக இருக்கலாம். அதே மாதிரி எல்ஃபா ஜென் என்று சொல்ற இவங்க வந்து 2025 வரைக்கும், 2024 டிசம்பர் வரைக்கும் பிறந்தவங்க. இல்ல 20 போட்டிக்கு 20 24 வரைக்கும் பிறந்தவங்களுக்கு எல்லாம் அல்பா ஜென் சொல்லுறேன். ஸோ 2025 பிறக்கிற ஆட்களுக்கு பீட்டா ஜெனரேஷன் பீட்டா என்றும் சொல்லப்படுது. இப்படியான ஜெனரேஷன் நாங்க பார்க்கிறோம். இது இன்றைக்கு பொதுவா உலகத்துல பல்வேறு அமைப்புகள்லையும் சயின்டிபிக்கலி அண்ட் சைக்காலஜிக்கலி ஒவ்வொருத்தருடையும் மன மனவெளிச்சி, மன விருத்தி, இமோஷனல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இதையெல்லாம் நாங்க அனலைஸ் பண்றதுக்காக இப்படியான ஒரு ஜெனரேஷன் ஒன்று இருக்குது என்று நாங்க பிரிச்சு பார்ப்போம், ரைட்? அப்போ உங்களோட உங்களோட கையில இருக்கிற இந்த பிள்ளைகள் ஜென் ஜியா இருக்கலாம், இல்ல அல்பாவாக இருக்கலாம். இந்த பிள்ளைகளோட எப்படியான மனோநிலைமையில இருக்கிறார்கள், இன்றைய கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நாங்க அவங்கள நெறிப்படுத்த வேணும், அவங்கள கைட் பண்ண வேணும் என்றதை ஒவ்வொரு பேரண்ட்ஸும் கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்குது, ரைட்? ஸோ அந்த அந்த ஒரு அந்த ஒரு தேவையோட தான் இன்றைக்கு தலைப்பை நாங்க பார்க்கிற நேரம், பிறர் விரும்பக்கூடிய ஒரு மனிதனாக நாங்க எப்படி வாழ்றது, எப்படி வாழலாம், இப்படி அதுக்கும் அங்கால போயிட்டு பிறர் விரும்புகிற மனுஷனாக நான் வாழத்தான் வேணுமா என்ற ஒரு கேள்விய எங்கன்னா இன்றைக்கு இருக்கிற இந்த ஜெனரேஷன் கேட்டு பார்த்தா அவங்க என்ன சொல்லுவாங்க? இன்றைக்கு இருக்கிற இந்த பிள்ளைகிட்ட கேட்டு பார்த்தா என்ன சொல்லுவாங்க? நாங்க மத்தவன் எல்லாம் விரும்புற மாதிரி நாங்க வாழணுமா, வாழத்தான் வேணுமா, அவன் விரும்பினா என்ன விரும்பாட்டி என்ன, ரைட்? ஸோ மற்றவங்களை பத்தின ஒரு அவங்க அவங்களோட கருத்து எங்களுக்கு தேவையில்லை, ரைட் என்கிற மனோபாவம் பெரும்பாலும் அநேகமான ஆட்கள்கிட்ட இருக்கிறது, ரைட்? சரி, அப்ப பிறர் விரும்புகிற மனுஷனாக எப்படி வாழணும்னு கேட்டா இன்னைக்கு இருக்கிற இந்த ஒரு டீனேஜ் பருவத்தில் இருக்கிற பிள்ளைகளா இருக்கலாம், டீனேஜ் பருவத்தை எட்டி கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், இல்ல கிரேட் 6, 7ல படிக்கிற பிள்ளைகள் அடுத்த கட்டம் அவங்க டீனேஜுக்கு வரப்போற ஆட்கள் தான், ரைட்? 11 வயசு 12 வயசு. அப்புறம் அதுக்கு பிறகு ஸ்டார்ட் ஆகுது டீனேஜ், 13 வயசுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ அதுக்கு பிறகு அவங்க அந்த டீனேஜ் வயசுக்கு போக இருக்கிறார்கள். இவங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க அநேகமாக? நான் சும்மா உங்கள்கிட்ட கேட்கிறேன். யார் சார் நீங்க விரும்பினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் அதுக்குரிய ஆப்ஷனை தரேன். இப்ப இருக்கிற பிள்ளைகள்கிட்ட பிறர் விரும்புகிற ஒரு மனுஷனாக வாழ்றது எப்படின்னு கேட்டா அவங்க என்னென்ன அடையாளங்களை எல்லாம் வச்சு கொண்டிருக்கிறாங்க, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அவங்கள்ட்ட இருக்கிற நீங்க சம்டைம் உங்கள்ட்ட இருக்கிற ஐடியாஸ் என்ன, எப்படி சொல்லலாம்? யாரும் இருந்தா பேசலாம். சொல்லுங்க, மைக் அன்மியூட் பண்ணி பேசுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படி அவங்கள யாரையாவது தான் பெரும்பாலும் செல்வாங்க. ரைட். அவங்க வந்து ரோல் மாடலா எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஸ்போர்ட் மேன், இல்லாட்டி ஒரு எக்ஸ்கியூஸ் மீ. ஆக்டர், அது மாதிரி யாரையாவது ஒரு ஆள் என்ன செய்யறேன்னு கேட்டு ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கொண்டிருப்பாங்க. குட், ஜிசாக்குமுல்லா ஹைரன். வேற யார் சரி? இன்னும் இன்னும் உங்களோட ஐடியாஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க உங்களோட புள்ளகளோட பேசுற நேரம் இல்ல வேற யாரோடையும் பேசுற நேரம் அவங்க என்ன சொல்லுவாங்க? மத்தவங்க விரும்புற மனுஷனாக வாழணும்னா எப்படி நாங்க வாழணும், ரைட்? சொல்லுங்க. யாருக்காக வாழ தேவையில்ல, எண்ணங்களுக்காக வாழ்ந்தா மட்டும் போதும். யார் என்னத்தை சொன்னாலும் பரவாயில்லை. என்ன நினைச்சு கிளியர் கொண்டாலும் இல்ல, நீ பேசுற கிளியர் இல்ல. யாருக்காகவும் யார் என்னத்தை யாரு? நினைச்சு கொண்டாலும் பரவாயில்ல.
யார் என்ன எங்களுக்கு நினைச்சாலும் பிடிச்ச மாதிரி பரவாயில்லை, நாங்க எங்களுக்கு எங்களுக்கு பிடிச்ச ஏத்த மாதிரி தான் வாரோம். எஸ், யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்லை, நாங்க எங்களுக்கு ஏத்த மாதிரி தான் வர வேணும். ரைட். முனீரா, சிஸ்டர் முனீரா, சொல்லுங்க. உங்களை அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ரைட். ஓகே. அப்ப ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, இன்றைக்கு நாங்க ஜெனரேஷனை பார்த்தா அநேகமா அவங்க அவங்களோட மைண்ட்ல வச்சு கொண்டு இருக்கிறது எப்படி தெரியுமா? நான் யாரு மாதிரி, யாரு விரும்புற ஒரு ஆளாக நான் வாழ வேணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, நீங்க பெரும்பாலும் பாருங்க, அவங்க நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு ரோல் மாடல்ஸை வச்சு கொண்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, அவங்க நினைக்கிறது அஹ், எந்த மத்தவன் லைக்கபிள் பர்சன்ன்றது எப்படி தெரியுமா? லைக்கபிள் பர்சன்ன்றது இந்த சோசியல் மீடியால இருக்கிற லைக்ஸ் தான் அவங்க விரும்புது. ரைட். சோசியல் மீடியால லைக்ஸை எடுத்துக்கொள்றதை தான் அவங்க விரும்புவாங்க. அது ஒரு யூடியூபா இருக்கலாம், இல்ல இன்ஸ்டாகிராமா இருக்கலாம், இல்ல டிக்டாக்கா இருக்கலாம். இதுல ஏதோ ஒன்றுல கொஞ்சம் அவங்களோட போஸ்டுகளை செஞ்சு போட்டு அதுல ஒரு லைக் கொண்டு வருமாக இருந்தா அதுக்கு நிறைய சந்தோஷப்படுவாங்க. வேர்ச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ், ரைட், வேர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப், அதுல கூடுதலாக நாட்டம் காணக்கூடிய ஒரு சொசைட்டியாக இன்றைக்கு இருக்கிற ஜெனரேஷனை நாங்க பார்க்கலாம். நான் அன்றைக்கு ஒரு கிரவுண்ட்ல இருந்து ஈக்கிறேன். அப்ப எனக்கு பக்கத்துல ஒரு 2 பாய்ஸ் ஈக்கிறாங்க. கிரேட் 7, 8 பாய்ஸ் ஆயிருக்கணும். அவங்க 2 பேரும் பேசிக்கொள்றாங்க. அதுல ஒரு ஆள் சொல்றாரு, அடே மச்சான், நான் ஒரு வீடியோ செஞ்சு போட்டேன், இந்த வீடியோ டிக்டாக்ல எனக்கு 7 லைக்ஸ் கிடைச்சிக்குதுன்னு சொல்றாரு. எத்தனை லைக்ஸ்? 7 லைக்ஸ் கிடைச்சிக்குதா. அவருக்கு சரியான சந்தோஷம் அது. ரைட். அப்ப அவங்களோட சந்தோஷம் பாருங்க. மத்தவன் லைக் பண்ணக்கூடிய ஒரு ஆகலாக நான் இருக்கணும், அது சோசியல் மீடியால. எனவே சோசியல் மீடியாவை நோக்கி போற பெரிய ஒரு சொசைட்டி ஒன்று நாங்க பார்க்கலாம். ரைட். அப்ப நான் என்ன தெரியுமா செஞ்சேன், இந்த ஏஜுக்குள்ள இருக்கிற சில பேர்ட ஐடியா எடுத்து கொஞ்சம் நெட்ல டிக்டாக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் போயிட்டு தேடி பார்த்தேன். அந்த வேலையை ஒன்று செஞ்சேன். அந்த வேலையை செஞ்சோன்னு சொன்னா எப்படி தெரியுமா ஆயிக்கிற, அது நீக்கிற அவங்க போட்டிக்கிற வீடியோஸை பார்க்கலாம் எல்லாம். அதாவது அவங்க அந்த அந்த ஏஜுக்கு உரிய வேலையெல்லாம் செய்யறாங்க. அதுக்கு மங்கால போயிட்டு தங்களை ஒரு பொஷான, தங்களை ஒரு வித்தியாசமான ஒரு ஆளாக காட்டுறதுக்கு அவங்களோட நட பாவனை எல்லாம் மாத்தி எப்படி எப்படியான வீடியோஸ் எல்லாம் செஞ்சு போட்டிக்கிறாங்கிறத பார்க்கலாம். நான் அப்ப யோசிச்சேன், இதெல்லாம் இவங்களோட பேரண்ட்ஸுக்கு தெரியுமா, தெரியாதா என்றது கூட நான் யோசிச்சு பார்த்தேன். இப்ப அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு கேட்டா, அஹ், ஒரு டிஷர்ட் ஒன்று போடணும், எப்படி ஒரு பெகி டிஷர்ட், ரைட், ஒரு பெகி ஷர்ட் ஒன்று, அவங்கள விட பெரிய ஒரு ஷர்ட் ஒன்று போட வேணும். ரைட். அதே மாதிரி ட்ரௌசர் போட்ட நேரம் ஒரு டெனிங் போட வேணும். அதுலேயும் அங்காலங்கால இப்பீக்கிற டிசைன் தானே, கொஞ்சம் பிஞ்சி அங்கால பிச்சி வெட்டி கொத்தி அப்படியான டிசைன்ல தான் போட வேணும். அப்பதான் எங்களை ஆட்கள் விரும்புவாங்க. ஸோ அப்ப பிறர் விரும்பக்கூடிய மனிதன் இப்படியான அடையாளங்களோடு தான் இருக்கணும்ன்றத அவங்க நினைக்கிறாங்க. ரைட். ஒரு காதுல சின்ன ஒரு கடுக்க நொண்டியலும்டா போட்டுக்கொள்ள வேணும். அஹ், என்ன செய்யணும், முடிய ஸ்ட்ரைட் பண்ண வேணும். ரைட். இந்த நேத்து முதல் நேரத்தும் அப்படி ஒரு ஆளை கண்டேன் நான். நேத்து முதல் நேரத்தும் இப்பதான் ஓ லெவல் எக்ஸாம் எழுதிக்கிறாரு. ஸோ அவரு டோட்டலி டிஃபரெண்டான ஒரு ஆள் இப்ப. ரைட். இப்ப அவரு மாறிக்கிறாரு. ரைட். கையில் ஒரு பிரேஸ்லெட் ஒன்று போட வேணும், கழுத்தில் ஒரு செயின் ஒன்று இருக்க வேணும், ஸ்லீப்பர் ஈக்கணும், ஒரு பழைய ஒரு ஸ்லீப்பர் ஒன்று போட்டுட்டு இருக்க வேணும். வித்தியாசமான ஹேர் ஸ்டைல், ரைட், ஸ்ட்ரைட் பண்ணுவாங்க இல்ல ரைட் பெக்கம் ஸ்டைலா, ரைட், அது மாதிரியான ஒவ்வொரு ஹேர் கட் வச்சு கொள்வாங்க. ஸோ இப்படியெல்லாம் ஒரு ஆள் இருந்தா அவரைத்தான் சமூகத்தில் மற்றவங்க விரும்புவாங்க, அவரை திரும்பி பார்ப்பாங்க. ரைட் என்ற ஒரு மைண்ட் செட் ஒன்று கிரியேட் ஆகிக்கிறது. எங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த இந்த ஜெனரேஷன்ல அதிகமான புள்ளைகள்ட்ட இது ஈகிறத பார்க்கலாம். அப்படி இல்லைன்னு இருந்தாலும் கூட அடுத்த அடுத்த காலகட்டங்கள்ல இந்த மாதிரியான ஒரு மனோபாவத்தோடு அவங்க வாழ தயாராகிறதுக்குரிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எங்கட சூழல்ல, எங்கட என்வாயரன்மெண்ட்ல நடந்து கொண்டிருக்கிறதையும் பார்க்கலும். அப்ப எனவே அதுல இருந்து எங்கட பிள்ளைகளை நாங்க இல்ல, உங்களோட பிறர் விரும்புகிற மனுஷனாக நீங்க வாழ்றா, இதெல்லாம் உங்களோட அடையாளம், இதுதான் உங்களோட அடையாளம் என்று காட்ட வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்குது. ரைட். ஸோ இதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் கலாச்சார ஆதிக்கம் என்று சொல்லலாம். அப்ப கூடுதலாக இன்றைக்கு அஹ், நீங்க டிக்டாக்ல இல்லாட்டி யூடியூப்ஸ்ல இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபேஸ்புக்ல போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த மாதிரியான ஒரு கல்ச்சரை உருவாக்கக்கூடிய, அது எல்லாரும் அதுதான் ட்ரெண்ட்.
ட்ரெண்டுக்கு பின்னால போற ஒரு காலம் ஒன்றில் தான் நாங்க இருக்கிறோம். ஸோ இந்த இந்த சோஷியல் மீடியா ஊடாக என்னதெல்லாம் வருதோ, அது ஆடை கலாச்சாரமா இருக்கலாம், இல்ல அது வந்து ஒருத்தருட உடனட பாவனை, இந்த அவ்வளோத்தையுமே அதுல இருந்து எடுத்து தன்னையும் அது மாதிரி ஒரு ஆளாக மாத்தி தன்னை சமூகத்துக்கு அப்படியான ஒரு ஆளாக பிரசன்ட் பண்ணக்கூடியத எங்களுக்கு பார்க்கிறோம். ஸோ ஊர்ல இருக்கிற பக்கத்து வீட்டுல இருக்கிற தன்னை வீட்டுக்குள்ள இருக்கிற யாரும் என்ன விரும்பாட்டிலும் பரவாயில்லை, எனக்கு ஏண்ட கேங் அப்படித்தானே சொல்லுவாங்க, ஏண்ட பெஞ்ச்மேட்ஸ், ரைட், ஏண்ட ஃப்ரெண்ட்ஸ், இல்ல ஏண்ட வர்ச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ், ஏண்ட சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் என்ன லைக் பண்றாங்க, என்ன ஏண்ட போஸ்ட ஷேர் பண்றாங்க. ஸோ அப்படியான ஒரு கல்ச்சர் வந்து கிரியேட்டாக பார்க்கறத, கிரியேட் ஆகி கொண்டு இருக்கிறதையும் நாங்கள் இன்றைக்கு அவதானிக்கிறோம். ரைட். அப்ப அவங்களோட எண்ணமும் ஏன் இப்படியெல்லாம் இருக்கிறேன்னு சொன்னா, அஹ், நாங்க எங்களை மத்தவங்க பார்க்கறது எப்ப தெரியுமா, சமூகத்திட கவனத்தை எங்களோட பக்கம் ஈர்க்கலும் எப்ப தெரியுமா, சமூகத்துல சில ஒழுங்குகள் இருக்கிற, சமூக ஒழுங்குகள், சோசியல் எத்திக்ஸ் இருக்குது. அந்த சமூக ஒழுங்குகளுக்கு மாற்றமாக வாழ்ந்தாதான் அது ஒரு கெத்து. ரைட். அப்ப நீங்க இன்னைக்கு பார்க்கலாம், அஹ், அஹ், இந்த சொசைட்டியில இருக்கிற சமூகத்தில் இருக்கிற இந்த ஒழுங்குகளை மீறி நடக்கிற பல சந்தர்ப்பங்களை அது ஒரு ஸ்டைலாக எடுத்துக்கொண்டிருக்கிற இளம் இளம் பிள்ளைகளை எங்களுக்கு பார்க்கலாம். ரைட். சட்டங்களை மீறினாத்தான் எங்களை மதிப்பாங்க. ரைட். அதே மாதிரி இந்த சொல்லுவாங்க, சூஃபி குஞ்சி மாதிரி எல்லாம் வாழ்ந்தா மற்றவன் எங்களை மதிக்கிறீல்ல. இது நான் சொல்றது வந்து எங்கட ஆம்பளை பிள்ளைகளை மட்டும் நீங்க நீங்க மைண்ட்ல வச்சு யோசிக்கவும் வேணும். இது பெண் பிள்ளைகள்கிட்டையும் இந்த மைண்ட் செட் இருக்குது. ரைட். இப்ப ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல்ல அத எல்லாரும் என்ன செய்யறாங்களோ அதையும் நானும் செய்ய வேணும். அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன அந்த குரூப்புக்கு சேர்க்க மாட்டாங்க, என்ன ஒதுக்கி வச்சிருவாங்க. சில புள்ளலிக்கிற நல்ல நல்ல அடக்கமாக ஒடுக்கமாக சைலண்டாக இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற புள்ள அழிக்கிற அந்த புள்ளைகளுக்கு வந்து பேர் வைப்பாங்க, நீங்களாம் சூஃபி குஞ்சிகள். ரைட். நீங்களாம் வந்து பாய்ஸ்ண்டா சொல்லுவாங்க, நீங்களாம் பொம்பளை புள்ளைகள். ரைட். நீங்களாம் சின்ன புள்ளைகள், எங்கட கென்ஸுக்கு நீங்க சரிவாரில்லை, செட் ஆகல, நீங்க அங்கால போங்க, அவங்கள ஒதுக்கி வைக்க தான் பாக்குறது. ஸோ காலப்போக்கில் என்ன தெரியுமா நடக்கிறது, அந்த புள்ளவலும் விரும்பியோ விரும்பாமலோ இந்த வேலைகளை செய்ய வாவுற. ஏன்னா அப்படி இல்லாட்டி நாளைக்கு இவங்களுக்கு அந்த இடம் இல்லாம போகும், இவங்களை மதிக்க மாட்டாங்க. ரைட். மற்றவங்க எங்களை கண்டு பயப்படும், மற்றவங்க எங்களை கண்டு பயப்படும். அப்ப நான் ஒரு ஊரோண்டுக்கு போனேன். அப்ப அங்க நடந்த ஒரு இன்சிடென்ட் ஒன்றை வச்சு சொன்னாங்க. ஒரு ஒரு அஹ், அதாவது ஸ்கூல்ல படிச்சு கொண்டு இருக்கிற கிரேட் 10ல இருக்கிற ஒரு போய். அப்ப அவர் கொஞ்சம் வாட்ட சாட்டமான ஆள். இவரை என்ன தெரியுமா செய்யறாங்க, சுத்திக்கிற எல்லாருமே நல்லா வைன் பண்ணி வச்சுக்கிற, நல்லா வைன் பண்ணி வச்சுக்கிற, மச்சான் ஓண்ட கையில தான் இந்த ஊர் ஈகிற தெரியுமா, இந்த ஊரே ஓண்ட கண்ட்ரோல்ல தான் நீக்குது. ரைட். என்ன இவரை நல்லா ஏத்தி வச்சுக்கிற. அப்ப ஏத்தி வச்சுக்கிற மட்டுமல்ல, சில பெரியவர்களும், ரைட், பெரியவங்களும் வந்து இதை விளங்கி கொண்டு அவரை பைட்டுக்கு எடுக்கிற போற வார நேரம் எல்லாம் சொல்றா, ரைட் அந்த இவர் போறார், இவர் போனா பயம் தான். அப்ப இவரை நினைச்சுக்கிற அதை உண்மையாக எடுத்துக்கொண்டு, ஏன்னா இந்த ஏஜ் இருக்கிறவங்க அதெல்லாம் உண்மையா நினைச்சு கொள்வாங்க. உண்மையாக அதை எடுத்துக்கொண்டு அவரு அப்படித்தான் இந்த ஊர்ல திரிவாரு வாராரு போறாரு, அவர் நினைச்சு கொண்டிருக்கிற முழு ஊரும் மேண்ட கண்ட்ரோல் ஆகிக்கிறேன். ஸோ இதே மென்டாலிட்டியோட நாளைக்கு ஒரு 25 30 வயசு ஆகுற வரைக்கும் அவர் இருந்தாருண்டா என்ன நடக்கும், நாளைக்கு ஊர்ல சமூக விரோத செயல்களில் ஈடுபடுற ஒரு ஆளாக அவர் அந்த அந்த பொடியன் மாறுவார். அப்ப இது அந்த அந்த பிள்ளைகளுக்கு நாங்க விளங்கப்படுத்த வேணும், இல்ல அந்த பிள்ளையோட சுத்திக்கிறவங்களுக்கு நாங்க விளங்கப்படுத்த வேணும். இதல்ல பிறர் விரும்புகிற மனிதன் இதல்ல. இப்ப மத்தவங்க எங்களை கண்டு பயப்படுவோம், அதுக்கு அவங்க பேரெல்லாம் வச்சு கொண்டிருப்பாங்க. ரைட். கேங்கு ஒரு பேர் வச்சு கொண்டிருக்கிற. ரைட். எங்களுக்கு ஒரு ஒரு தென வேணும். ரைட். ஃபண்டா வாழ்ந்துட்டு போகணும். பொம்பளை பிள்ளையோட மைண்ட் செட்ல இருக்கும், அவங்கள்ட்ட இருக்குது. ரைட். கிளாஸ்ல கிளாஸ்ல சேர்ற நேரமும் என்ன பேசணும், என்ன கதைக்கோடும், நாங்கள் எப்படி உடுக்க வேணும். ரைட். இப்போ சோசியல் மீடியால இல்லாட்டி இந்த மூவிஸ்ல வரக்கூடிய ஆடை கலாச்சாரங்கள், பேச்சு வழக்குகள், ரைட், இதெல்லாம் எடுத்து அவங்க தங்களை கற்பனை பண்ணி கொள்றாங்க, நாங்களும் அப்படியான ஆட்கள் தான். ஸோ வீட்டுல உண்மைக்கு என்ன செய்யலாம், உண்மைக்கு ஒரு அட்வைஸ் ஒன்று பண்ணலாம், பேசினா அதுட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு புள்ளையோட வாயிலிருந்து வரும். ரைட். அப்ப பேரண்ட்ஸை மதிக்கிறது இல்லை, பெரியவர்களை வந்து மதிக்கிறது இல்லை.
ரைட். சின்ன பிள்ளைகளோட நடந்து கொள்ள வேண்டிய அந்த ஒழுங்குகள் அவங்களுக்கு தெரியாது. அப்ப சோ இப்படியான சின்ன 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 விடயங்களாக சின்ன சின்ன ஒழுங்கு மீறல்கள் இந்த பிள்ளைகள்ட்ட எல்லாம் சேர்ந்து 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 காலப்போக்கில் இது மிகப்பெரிய ஒரு பூதாகரமான ஒரு பிரச்சனையாக வரக்கூடியதை பார்க்கலாம். இன்னும் இது இல்லாம லவ் லவ் எஃப்ஐஆர்ஸ் ஆயிருக்கலாம், ரைட், இன்னும் ட்ரக்ஸ் ஆயிருக்கலாம். இப்படி பல்வேறு விஷயங்களால கவரப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு ஏஜ் தான் இந்த டீனேஜ். அப்ப இந்த டீனேஜ்ல ஈக்கிற புள்ளவள் அவங்களும் என்ன நினைக்கிறாங்க? லவ், ரைட். நானும் லவ் கிளாஸ்ல எல்லா கேர்ள்ஸும் லவ் பண்றேன், ஸோ நானும் லவ் பண்ணினா தான் என்ன என்ன தெரியுமா மற்றவங்க விரும்புவாங்க. அப்பதான் என்ன அவங்களோட கென்ஸுக்கு சேர்த்து கொள்வாங்க. ஸோ நானும் அதில் நம்பர் 1 ஆளா இருக்கணும், ரைட். ஸோ நான் அழகா இருக்கணும். அப்ப அழகா இருக்கணும்ன்றதுக்காக இந்த ஒரு ஒரு 13 14 வயசுலயே என்னென்ன க்ரீம் எல்லாம் இருக்கும், என்னென்ன லோஷன்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து பூசி நானும் கொஞ்சம் நல்ல அழகான ஒரு ஆளாக மாற வேண்டும், அந்த கவலை அவங்களுக்குள்ள வாருது. ரைட். இப்படியான இப்படியான ஒரு 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 வித்தியாசமான ஒரு மனப்பாங்கோட எங்கட பிள்ளைகள் இருக்கிறத பார்க்கலாம். இது சில பேர்கிட்ட இல்லாம இருக்கும், சில பேர்கிட்ட இருக்கும், ஒருத்தர்கிட்ட ஒன்று இருக்கும், இன்னொருத்தர்கிட்ட இன்னொன்று இருக்கும். இப்படி மாறி மாறி ஏதோ ஒரு ஒரு கல்ச்சர் ஒன்று அவங்கள்ட்ட இருக்குது. ரைட். அப்ப இந்த மனோபாவம், அஹ், இந்த மனோபாவத்தை இந்த பிள்ளைகளுக்கிட்ட இருந்து நாங்க அஹ், கலட்ட வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்குது, எடுக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்குது. அப்பதான் என்ன செய்யலாம், அவங்கள பிறர் உண்மையாகவே விரும்பக்கூடிய மனிதன் யாருன்னு அவங்களுக்கு படிச்சு கொடுக்கலாம். நாங்க சொல்லுவோம் தானே, ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்லி. அதாவது உயிரை விடவும் எங்களோட உயிரை விடவும் ஒழுக்கம் தான் உயர்வானது என்றது நாங்க படிச்சிருக்கிறோம், ரைட். அத இஸ்லாம் அந்த ஒழுக்கத்தை போதிக்கிற ஒரு மார்க்கம். இஸ்லாம் ஒரு பூரண வாழ்க்கை திட்டம் என்று சொல்லுவோம். ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் தேவையான ஒவ்வொருத்தருக்கும் தேவையான ஒழுக்கங்களை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திக்கிறத பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பப்பட்டதுல நோக்கமே ஒழுக்கத்தை பூர்த்தி செய்யறதுக்கு தான். இன்னமா புஇஸ்து லி உத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப அந்த நபி அவங்க சொல்லித்தார அந்த ஒழுக்கம்ன்றது எங்க இருக்குது? ஒழுக்கமுள்ள மனுஷனைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறான். நாளைக்கு மீசானுல் ஹசனாத்ல பாரம் கூட்டி தர போறதும் இந்த ஒழுக்கங்கள் தான். அவங்களுக்கு சொர்க்கத்திலே இடம் உண்டு. இப்படி பல விஷயங்களை நாங்க படிக்கிறோம். அப்ப இந்த ஒழுங்குகளை எப்படி எங்களோட பிள்ளைகள்கிட்ட எங்கள்கிட்ட உருவாக்கலாம்? அல்லாஹ் உண்மையிலே, அதாவது பிறர் விரும்புகிற மனிதனாக நான் வாழ வேணும் என்றது அடிப்படையான விஷயமே அல்லாஹ் என்ன விரும்புவோம். அல்லாஹ் என்ன நேசித்தா தான் மற்றவனைங்களை நேசிப்பான், ரைட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு ஹதீஸ், இன்னல்லாஹ இதா அஹப்ப அப்தன் தா ஜிப்ரீல், ரைட். ஒரு அல்லாஹ் ஒரு அடியான நேசிச்சா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடுறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு சொல்லுறான், இன்னி உஹிப்பு ஃபுலானன், யா ஜிப்ரீல், நான் வந்து இந்த இந்த மனுஷனை நான் விரும்புகிறேன், நான் இந்த மனிதனை நான் விரும்புகிறேன், எனவே நீங்களும் விரும்புங்க, அவரை நீங்க நேசிங்கன்னு அல்லாஹ் சொல்லுவானா. அப்ப என்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாருன்னு கேட்டா, ஆஹ், வானத்தில் இருக்கிற மலக்குமார்களை எல்லாம் கூப்பிடலாம், யா அஹ்ல ஸமா, ரைட். அல்லாஹ் பூமியில் இருக்கிற இந்த மனிதனை இந்த பிள்ளைய விரும்புறான், சோ நானும் விரும்புகிறேன், நீங்களும் அவரை விரும்புங்கன்னு சொல்றான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இதே அல்லாஹ் பூமியில் இருக்கிற ஒரு அடியான வெறுத்துட்டான்னு சொன்னா அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு சொல்றான், யா ஜிப்ரீல், ரைட், பூமியில் இருக்கிற இந்த ஒரு மனுஷனை நான் வெறுக்கிறேன், எனவே நீங்களும் அவரை வெறுங்க, அவர்கிட்ட மேல கோபம் கொள்ளுங்கன்னு சொல்லுறான். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் இருக்கிற மலக்குமார்களை கூப்பிட்டு சொல்லலாம், யா அஹ்ல ஸமா, வானவாசிகளே, இந்த பூமியில் இருக்கிற இந்த மனிதனை அல்லாஹ் வெறுக்கிறான், அவன் மீது கோபம் கொள்ளுறான், நானும் கோபம் கொள்கிறேன், எனவே நீங்களும் கோபம் கொள்ளுங்கன்னு சொல்றான். எனவே அப்ப என்ன மனிதர்கள் விரும்பணுமெண்டா முதலாவது அல்லாஹ் விரும்ப வேணும். அப்ப மலக்குமார்களும் என்ன விரும்புற, அப்பதான் மனிதர்களும் என்ன விரும்புவாங்க. சோ அப்ப நான் எப்படி ஒரு அல்லாஹ் விரும்பக்கூடிய, இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய, பிற மனிதர்களும் விரும்பக்கூடிய ஒரு மனிதனாக மாறேலும் என்ற வழிகளை நாங்க எங்கட பிள்ளைகளுக்கு காட்டி கொடுக்க வேணும், ரைட். அப்ப அது எங்கிருந்து தொடங்க வேணும்னு சொன்னா, ஒவ்வொரு மனிதண்டையுமே மனிதனுக்கிட்ட இருந்தும் நான் சொல்லுவேன் தனி மனித மாற்றம் என்று, பர்சனல் டிரான்ஸ்ஃபார்மேஷன், ரைட். தனி மனித மாற்றம் அங்கிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. இது வந்து பிளேட்டோ, அரிஸ்டோட்டில் அவங்களோட காலத்திலிருந்தே சொல்லப்பட்டு வர ஒரு விஷயம்தான்.
தனி மனிதன் உண்மையானவனாகவும் ஒழுக்கமுள்ளவனாகவும் இருக்கும் வரை சமூகம் உண்மையுள்ளதாகவும் ஒழுக்கமுள்ளதாக இருக்கும். அதாவது நாங்க ஊரை ஊரை மாத்தோணும்னு சொன்னா இந்த நாட்டை மாத்தோணும்னா முதலாவது நான் மாறணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ரைட் உண்மையான உள்ளவராக இருக்கிற நேரம் இந்த சமூகம் உண்மையான ஒழுக்கமுள்ளவராக இருக்கும். ஸோ அதைத்தான் பெர்னார்ட் ஷா சொன்னாரு. பெர்னார்ட் ஷான்ற ஒரு முக்கியமான ஒரு அறிஞர், ஒரு இலக்கியவாதி. அவர் சொல்றாரு நிறைய பேர் படிக்கிறாங்க தான், ஆனா அவங்களோட அந்த படிப்பு அவங்களோட பண்பாடுகளை உருவாக்கல, நல்ல பண்புகள் அவங்கள்ட்ட உருவாக்கல. படிக்கிறத கொண்டு அவங்க அதை பிராக்டிஸ் பண்ணலன்னு சொன்னா அவங்க படிக்கலன்னு அர்த்தம். இன்றைக்கு பாருங்க இந்த கல்வி கலாசாலைகள் எல்லாம் கூடிக்குது என்ன. இப்ப ஆரம்ப காலத்திலே எல்லாம் கல்வி என்றது வந்து பண்பியல் சார் கல்வின்னு சொல்றாரு. அதாவது மோரல் எஜுகேஷன், எத்திக்கல் எஜுகேஷன், ரைட், ஒழுக்கம் சார்ந்த கல்வி தான் கல்வி. இன்றைக்கு கல்வி மாறிக்கிற வந்து எக்ஸாம் பேஸ் எஜுகேஷன், அதாவது பரீட்சை மைய கல்வி, ரைட், இல்லாட்டி தொழில் மைய கல்வி. அப்படித்தான் மாறிக்கிறது. ஏ படிக்கிற ஜாப் ஒன்று எடுக்கணும், ஏ படிக்கிற சம்பாதிக்கணும். அப்ப ஆனா அந்த ஆரம்ப காலத்துல அது அப்படி இருக்கல. இன்றைக்கு அது மாறிக்குது. இன்றைக்கு ரிசல்ட் பேஸ் எஜுகேஷன், ரைட், எல்லாம் வந்து மார்க்ஸை பேஸ் பண்ணின ஒரு எஜுகேஷன். அதுல மோரல்ஸ் எல்லாம் இன்றைக்கு நாங்க பார்க்கல. ஸோ படிக்கிறாங்க. இன்றைக்கு ஸ்கூல்ஸ் கட்டப்படுது, யூனிவர்சிட்டிஸ் கட்டப்படுது, இன்ஸ்டிடியூஷன் சீக்குது, அகாடமி சீக்குது, கிளாஸஸ் போறாங்க வாராங்க, புள்ளவல் ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் போறாங்க வாராங்க. பட் அவங்கள்ட்ட அந்த நல்ல அந்த ஒழுக்கங்கள் பண்பாடுகள் உருவாகலண்டா. இதெல்லாம் கூடி இதெல்லாம் கட்டப்பட்டு இந்த பில்டிங்ஸ் உருவாக்கப்பட்டு எஜுகேஷனல் ஃபோரம்ஸ் உருவாக்கப்பட்ட எல்லாம் வேலை இல்லைன்னா அந்த கேரக்டர்ஸ் எங்களோட பிள்ளைகள்கிட்ட உருவாகலைன்னு சொன்னா அது படிக்கலைன்னு தான் அர்த்தம். Right. அப்ப எப்படி இந்த 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 கேரக்டர்ஸை உருவாக்குறன்ற நேரம் அதுல மிகப்பெரிய பெரிய ஒரு விஷயம், இது பெரிய ஒரு விஷயம். ரைட், ரைட். பாருங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அஹ், அதாவது நாங்க படிக்கிற நேரம் எங்கட நடத்தையில அந்த மாற்றத்தை கொண்டு வர வேணும், மாற்றம் வர வேணும். அதுதான் உண்மையான படிப்புன்றதெல்லாம் சொல்றான். அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்க எதுக்கு சமனான ஆட்கள் தெரியுமா? மஸலுல்லதீன ஹும்மிலு தௌராத்த சும்மலம் யஹ்மிலூஹா கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா. எவரெல்லாம் கற்றதை கொண்டு நடக்கவில்லையோ அவங்களுக்கு உதாரணம் புத்தகம் சுமக்கிற கழுதைகளை போலன்னு சொன்னார். படிக்கிற ஆனா பிராக்டிக்கலி அது வரலன்னு சொன்னா புத்தகம் சுமக்கிற கழுதைகள். கழுதை புத்தகம் சுமந்து ஒரு பிரயோசனம் இல்லை. இப்ப வாழ்க்கையில மாற்றம் வரணும் நாங்க எதிர்பார்க்க வேணும். அதுதான் உண்மை. ரைட். அப்ப நான் சும்மா உங்கள்ட்ட கேட்கிறேன், எங்கட பிள்ளைகள் வந்து என்னென்னதெல்லாம் ஸ்கூலுக்கு போனா படிக்கிறாங்க? சும்மா நீங்க உங்களுக்கு ஆன்சர் பண்ணலாம். நாங்க என்னென்னதெல்லாம் ஸ்கூலுக்கு போனா படிக்கிறோம்? சும்மா சொல்லுங்க பார்க்க. மைக் அன்மியூட் பண்ணிட்டு உங்களுக்கு பேசலாம். என்ன படிக்கிற? என்ன பாடம் படிக்கிற? என்ன பாடம் படிப்போம்? இஸ்லாம் பாடம், தமிழ் பாடம், கணித பாடம், இஸ்- இஸ்லாம், தமிழ், கணிதம், மேத்ஸ். ரைட். மேத்ஸ், ஹிஸ்டரி. ஹிஸ்டரி படிக்கிற. வேற? ஸ்கூல்ல இருக்கிற சப்ஜெக்ட்ஸோட மத்த புள்ளாள்கிட்ட இருந்து வார நல்லது கெட்டது எல்லாம் படிச்சு கொண்டு வாங்க. நல்ல மத்த 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 பிள்ளைகள்ட்ட இருந்து வரக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் சேர்த்து படிச்சு கொண்டு வராங்க. ரைட். ஓகே. அப்ப நாங்க இப்படி ஒரு கேள்வி கேட்டோன்னே எங்களுக்கு உண்மையிலே ஞாபகம் வருது இதுதான். இங்கிலீஷ், மேத்ஸ், ஆர்ட், சயின்ஸ், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பிசிக்கல் எஜுகேஷன், டிராமா, ஐடி, லாங்குவேஜ், சோஷியல் ஸ்டடீஸ், லிட்ரேச்சர், இப்படி இதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் வரும். உண்மையில இதெல்லாம் படிக்கிறாங்க தான், இதெல்லாம் படிக்க வேணும். ஆனா வெல்பீனும் படிக்க வேணும். வெல்பீனும் இது படிக்க வேணும். எஸ், இதுக்கும் இதுக்கும் அங்கால படிக்கிறதுக்குரிய இதுக்கும் அங்கால படிக்கிற சில விஷயங்கள் இருக்குது. ரைட். அதுக்கு நாங்க சொல்லுவோம் வந்து ஹிடன் கரிக்குலம் சொல்றேன். ரைட். அதாவது அஹ், உதாரணமாக இந்த பாடங்கள் ஒழுக்கம் படிக்க வேண்டும் எங்க பிள்ளைங்க. சயின்ஸையோ மெட்ஸையோ படிக்கிறதின் ஊடாக அந்த பிள்ளைக்கு ஒழுக்கமும் போயிட்டு சேர வேண்டும். சுத்தம் என்ற ஒரு பாடம் படிக்க வேண்டும். பண்பாடு, மனிதாபிமானம், வெட்கம், ஜீவகாருண்யம், கனிவு, ரைட், சாஃப்ட்னஸ், சென்சிட்டிவ்னஸ், ரைட், கைண்ட்னஸ். ஸோ இதெல்லாம் அந்த கிளென்லினஸ், இதெல்லாம் என்ன செய்யணும்? ஒரு புள்ள வந்து ஒரு குழந்தை வந்து படிக்க வேணும். அதாவது ஸ்கூலைக்கு அந்த டெக்ஸ்ட் புக் இருக்குதுல்ல, இதுதானே.
அந்த டெக்ஸ்ட் புக் மட்டுமல்ல, அதுக்கும் அங்காலையும் அந்த பிள்ளைகள் படிக்கிறதுக்கான பாடங்கள் அந்த பாடசாலையில இருக்குது. அதுக்கு ஹிடன் கரிக்குலம் என்று சொல்லுது. எழுதப்படாத டெக்ஸ்ட் வடிவத்தில் கொடுக்கப்படாத பாடங்கள் அங்க இருக்குது. ரைட். அப்ப அதையும் அந்த பிள்ளைகள் படிக்க வேண்டும். அதுக்கான சில ஒழுங்குகள் ஸ்கூல்ல இருக்குது. ஸ்கூல்ல நாங்க போட்டு இருக்கிறோம். ரைட். சிலபஸ்ல இருக்குது. சிலபஸுக்கும் அங்காலையும் இருக்குது. ஆனா அந்த பிள்ளைகள் சம்டைம் அதெல்லாம் படிக்கிறாங்க. அது எங்க ஈகிற ஏன் அவங்களோட லைஃப்ல வரல, இல்ல வீட்டுக்கு அதை எடுத்துட்டு வந்தாலும் வீட்டுல அதை பிராக்டிஸ் பண்றதுக்குரிய என்வாயரன்மெண்ட் இருக்குதா என்றத நாங்க ஒரு தடவை யோசிக்க வேண்டி இருக்குது. ரைட். உதாரணமா நீங்க பாருங்க, ஸ்கூலோட ரைட் அந்த ஒர்க்கிங் ஏரியாவே இதுதான். அது நான் சொல்லுவோம் ஆஸ்க்னு சொல்றேன், இல்லாட்டி கெஸ்ப்னு சொல்றேன். என்ன சொல்ற? நாலேஜ். கே நாலேஜ்ன்றது வந்து அறிவை கொடுக்கிறது மட்டுமல்ல, அறிவு கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும். ரெண்டாவது attitude. attitude மனோபாங்கு, மனப்பாங்கு மாற்றம் சொல்லுவோம், மனோபாவம் என்று சொல்றேன். ஸோ அந்த attitude சேஞ்ச் உண்டு, பண்பாடு அவங்கள்ட்ட உருவாக்கப்பட வேண்டும். ஸ்கில்ஸ், அந்த பிள்ளைகளோட திறன்கள் வளர்க்கப்பட வேண்டும். அதை பிராக்டிஸ் பண்ண வைக்க வேண்டும், நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இதுதான் ஒரு பாடசாலையில பணி. ரைட். அப்ப எங்கட பிள்ளைகள் போறாங்க வாராங்க, அந்த மனப்பாங்கு மாற்றம் அவங்களுக்குள்ள மாறி இருக்குதா? ஸ்கூல்ல அதுக்குரிய வேலைகள் நடக்குது. அப்ப ஏன் அது இங்க பிராக்டிஸ் பண்ணப்படுது இல்ல என்று சொன்னா, எஸ், அதுல ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்குது எங்களுக்கு. ரைட். சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு போட்டோ ஒன்று காட்டுறேன். இந்தா பாருங்க. இப்ப ஒரு அமெரிக்கன், ரைட், ஒரு அமெரிக்கன் அமெரிக்கால நடக்கிற சம்பவம்னு வச்சுக்கோங்களேன். என்ன செய்யறாங்க? அவங்க பாப்பாவும் மகனும் அவங்க வெஹிக்கல்ல போறாங்க. ரைட். வெஹிக்கல்ல போயிட்டு கொண்டிருக்கிற, கார் ஒன்றுல போயிட்டு கொண்டிருக்கிற போற நேரம் காண்ற ஒரு ஆடு ஒன்று காண்ற. ரைட். ஒரு ஆடு ஒன்று காண்ற ஆக்சிடென்ட் ஆவிக்கிறேன்னு வைங்களேன். ஆக்சிடென்ட் ஆவிக்கிறேன். ஸோ அதை கண்ட உடனே இவங்களோட மூளை எப்படி வேலை செய்யும், இவங்களோட மைண்ட் செட் எப்படி ஒர்க் பண்ணும்? யாரு சாருக்கு சொல்லலுமா? இவங்களோட மைண்ட் செட் எப்படி ஒர்க் பண்ணும்? எப்படி ஒர்க் பண்ணுதா பாருங்க. விளக்கு ரைட். அவனோட மைண்ட் ஒர்க் பண்ணும். இதே எப்படியாவது ஒரு நேரம் ஆக்சிடென்ட் ஆவிக்குது, ஒரு ஆட்டுக்குட்டியோட ஆக்சிடென்ட் ஆவிக்குது. சரியா? இவன் யோசிப்பாங்க, இதுக்கு எப்படி இந்த இந்த திருப்பி எழுப்பி நடக்க வைக்கல மட்டும் யோசிப்பாங்க. சரியா? அதுக்கு ஒரு மெஷினோட செட் இப்படி பண்ணி அதை கிசேரு செட் பண்ணி எப்படியாவது இதை வந்து எலும்பி நடக்க வைக்கிறதுக்கு யோசிப்பாங்க. ரைட். ஸ்ரீலங்கால எங்கட எங்கட 2 பேர் போற ஒரு வேன் ஒன்று போகுது, முன்னுக்கு ஆட்டுக்குட்டியோட ஆக்சிடென்ட் ஆகுது. எங்கட மைண்ட் எப்படி ஒர்க் பண்ணும்? எங்களுக்கு என்ன உடனே திருப்பி சாகிறதுக்கு பிடிக்காது. அட்வைட் பண்ணிடுவாங்க. எங்களுக்கு இடத்துக்கு இந்த தேவையில்லாத வேலை நினைச்சிட்டு பேசாம எப்படி பேசிடுவாங்க. எப்படி அட்வைட் பண்ணி விட்டுற. எஸ். பிரியாணி ஒன்று தின்னு அப்பா யாருடா யாருடா தேவையில்லாத வேலைன்னு விட்டுட்டு போனாலும் பிரச்சனை இல்லை. சரியா? சம்டைம் யோசிக்கும், இது எப்படி, இது வந்து சாகிறதுக்கு வந்து எப்படியாவது அதை கதம் பண்ணிடுவோம். ரைட். அடுத்து ஒரு குர்பான் ஒன்று போட்டுட்டா சரி, சாப்பாடு ஒன்று அநியாயம் தானே. சரியா? அநியாயம் இது. டக்குன்னு என்ன செய்வோம், வேஸ்டா போவோம், இப்படி ஒரு வேலை செஞ்சிருவோம்னு யோசிப்போம். பாருங்க எங்கட பிரெயின் எப்படி ஒர்க் பண்றேன், எங்கட attitude எப்படி ஒர்க் பண்றேன்னு சொல்லி பாருங்க. நான் அன்றைக்கு ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். சைனாலிக்கிற சைனாலிக்கிற ஸ்கூல் பிள்ளைகள் இந்த ரொபோட்டிக்ஸ், ரைட், ஸ்கூல்லிக்கிற ஒரு கிரேட், அந்த இப்போ ஸ்ரீலங்கன் பிள்ளைகளோட கம்பேர் பண்ற நேரம் ஒரு 5, 6, 7 லிக்கிற பிள்ளைகள் எல்லாம் ரொபோட்டிக்ஸ் படிக்கிற நேரம், எங்கட பிள்ளைகள் நாங்க என்ன தெரியுமா செய்யறோம்? இந்த பருப்பால படம் ஒட்டி பழகுறோம், வெங்காயத்தால முட்டையிட ஓட்டால அதே மாதிரி ஒட்டி பழகுறோம். நாங்க எங்கிக்கிறோம், அவங்க எங்கிக்கிறோம் பாருங்க. ரைட். அப்படியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கிற. ஸோ வளர்ந்த நாடுகள் எங்கேயோ போயிட்டு கொண்டு இருக்கிறாங்க, நாங்க இன்னும் இந்த இடத்துல இருக்கிறோம். மென்டாலிட்டி, எங்களோட attitude மிக முக்கியமான ஒரு காரணம் அதுக்கு. இல்லாட்டி ப்ராக்டிஸ் பண்றதுல மிக முக்கியமான ஒரு காரணம். ரைட். ஸோ நாங்க படிக்கிற படிப்புக்கும் இல்ல அதை ப்ராக்டிஸ் பண்றதுக்கு இடையில பெரிய ஒரு தூரம் டிஃபரெண்ட் ஒன்று இருக்கிறது எங்களுக்கு ஃபீல் பண்ணலாம். சரியா? அப்ப இப்ப இது நாங்க எங்களோட பிள்ளைகள்ல இந்த படிக்கிற விஷயங்களை பிராக்டிஸ் பண்றதுக்கு நல்ல ஒழுக்கத்தை கொண்டு வரதுக்கு இருக்கிற மிக முக்கியமான ஒரு விதம் தான் நான் சொல்லுவோம், இந்த நடத்தைவாத கற்றல் முறைன்னு சொல்றேன், பிஹேவியரல் லேர்னிங் என்று சொல்றேன். ரைட். அப்ப ஒரு பிள்ளையில ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் ஒன்றை உருவாக்கணும் தானே, நடத்தை மாற்றம் ஒன்றை உருவாக்கணும்ன்றதுக்காகத்தான் பாடசாலையில படிச்சு கொடுக்குற, வீட்டுக்கு வந்தா நாங்க பேரண்ட்ஸ் மேக்சிமம் ட்ரை ஒன்று பண்றது நடத்தையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு. அதுக்கு என்ன ஈக்கிற, அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. சைக்காலஜிக்கலி நிறைய தியரிஸ், நிறைய ரிசர்ச் எல்லாம் செஞ்சு சொல்லுறாங்க சில விஷயங்கள். அப்ப நாங்க அதை படிச்சுக்கொண்டு அதை ப்ராக்டிஸ் பண்ண வேணும். கிளாசிக்கல் கண்டிஷன் தியரின்னு சொல்ற, ஒப்பரண்ட் கண்டிஷன் தியரின்னு சொல்ற,
ஒப்சர்வேஷனல் லேர்னிங்னு சொல்லுறேன். அப்ப பிள்ளைகளுக்கு இதை கொடுக்கறதுக்குரிய மெத்தட்ஸை நான் படிக்கணும், நடத்தைவாத கற்றல் முறைன்னு சொல்லுறேன். அதுல சில டெக்னிக்ஸையும் இன்ஷா அல்லாஹ் இது இந்த ஒர்க் ஷாப்ல நாங்க யூஸ் பண்றதுக்கு இருக்கிறோம். அதுல மிக முக்கியமானது இந்த இடத்துல நான் சொல்ல போற விஷயம், யார்கிட்ட இருந்து படிக்கிறாங்க எங்க பிள்ளைகள் இருந்தா நாங்க சொல்றதானே, பிள்ளைகள் வந்து இந்த கெட்ட பேச்சு பேசுறில்லன்னு சொல்லி அவங்க என்ன பேச்சு பேசுறாங்க? பிள்ளைகள் கெட்ட பேச்சு பேசுறில்லையா, என்ன பேச்சு பேசுறாங்க? கேட்டத பேசுறேன். கேட்ட பேச்சு தான் பேசுவாங்க. எஸ், அவங்க பேசுறது வந்து கேட்ட பேச்சு தான் பேசுறாங்க. அப்ப அந்த கேட்ட பேச்சுன்றது யாருக்கிட்ட இருந்து கேட்கிறாங்கன்னு இருந்தா சொன்னா யார்கிட்ட இருந்து கேட்கிறாங்க? எங்கட எங்கட அஹ், யாரு? அந்த பிள்ளைகளோட மூத்தவர்கள், ரைட்? சுத்திக்கிறவங்க, சூழலிக்கிறவங்க, அவங்கள்ட்ட இருந்து தான் கேட்கிறாங்க இல்லையா? ஸோ ஒரு வீட்டில் ஒரு உம்மா வாப்பா எப்படி பேசுற, சுத்திக்கிறவங்க எப்படி பேசிக்கொள்றாங்க, இதைத்தான் அவங்க லிசன் பண்றாங்க, இதைத்தான் அவங்க பேச போறாங்க. ரைட்? அது பேசுறது மட்டுமல்ல, அவங்களோட நடத்தையும் அப்படித்தான். நான் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வாசிச்சேன், ஒரு ஸ்டோரி ஒன்று. உம்மா வாஷ்ரூம்ல இருந்து, பாத்ரூம்ல இருந்து வெளியில வாரா. அப்ப அந்த அவட சின்ன புள்ளை, ஒரு 2.5 வயசு புள்ளை உண்டு. அந்த புள்ளை என்ன தெரியுமா செய்யறா? அந்த நல்லா காலை நீட்டி போட்டு அதுல பிலோ ஒன்றை வச்சு, ரைட், இது மாதிரி ஒரு சின்ன டோல் ஒன்றை என்ன செஞ்சுக்கிறா, குப்புற வச்சுக்கொண்டு நல்ல பேக்குக்கு நல்லா 2 ஷாட் ஒன்று கொடுக்குறா. காதுல வச்சுக்கொண்டிருக்கிறா, இப்படியே வச்சுக்கொண்டிருக்கிறான். டிவி ரிமோட்டை வச்சுக்கொண்டிருக்கிறான். வச்சு அவ சொல்லுறாவா, என்னது அதை பேசுறா, அது பேசுறது இல்ல, பாப்பாடு பாப்பாடு படுக்கிறோம் இல்லைன்னு சொல்லி போன்ல கதைச்சு கதைச்சு இந்த புள்ளைக்கு அடிக்கிறேன். ஸோ அந்த உமா கண்ட உடனே அது ஷாக். என்ன ஏன் உமா ஷொக்கா வீக்கிறேன்னு சொல்லுங்க பாங்க. ஏன் உமா ஷொக்கா வீப்பா அதை கண்ட உடனே? அம்மா செஞ்சத புள்ள செய்யற. எஸ், அந்த உம்மா, எஸ், அதுதான் நீங்க சொல்றதுதான் போய். அந்த உம்மா செய்யற வேலைய, அந்த உம்மா அந்த புள்ளைக்கு செய்யற வேலையை தான் இந்த புள்ளை இப்ப இந்த இந்த என்னது இந்த டோலுக்கு செய்யுது. ரைட்? இந்த உம்மாவுக்கு ஷாக். ஸோ அப்ப அது எங்கள்கிட்ட இருந்து தான் படிச்சு கொள்றாங்க, எங்கள்கிட்ட இருந்து தான் படிச்சு கொள்றாங்க. சொல்லுவாங்க, சொல்லுற சில்ட்ரன் சி சில்ட்ரன் டூ. ரைட்? பிள்ளைகள் என்னத்தை காணுறாங்களோ அதைத்தான் அவங்க செய்யறாங்க. ரைட்? வீடியோ கொஞ்சம் பாருங்க. I'm a rabbit in your headlights, scared of the spotlight. You don't come to visit, I'm stuck in this bed. Thin rug, Have you actually got a driver's license? I don't think so. Did you see his back there? No. she's crying. She cries when she's laughing. February fingers are sucking your soul. ரைட்? ஸோ சில்ட்ரன் சி சில்ட்ரன் டூ. பிள்ளைகள் என்னதை பார்க்குறாங்களோ அதான் செய்கிறாங்க. ரைட்? நாங்கள் சொல்லி கொடுக்கறது இல்லை, எங்களோட வார்த்தைகள் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை, எங்களோட வாழ்க்கையை காப்பி பண்ணி அவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அது இமிட்டேட்டிங்னு சொல்லுறோம், போல செய்தல்னு சொல்லுவோம். அப்போ எங்களோட பிள்ளைகள்கிட்ட ஒரு நடத்தை மாற்றத்தை கொண்டு வர வேண்டும்னு சொன்னால் அதில் முக்கியமான பங்கு எங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு இருக்குது. ரைட்? ஸோ எங்களோட நாலேஜும் எங்களோட ப்ராக்டிக்கல் லைஃபுக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் இருக்க வேண்டும். ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை, அதுதான் பிரச்சனை. ரைட்? சில உதாரணம் நான் சொல்றேன் பாருங்க. இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் ஒன்று போடுகிறேன், கம்ப்ளைண்ட் பாக்ஸ் இருக்குது. கம்ப்ளைண்ட் பாக்ஸ் என்ன மீனிங் உங்களுக்கு தெரியும்? உங்களோட பிள்ளை அழிக்கிறேன்டா கேட்டு பாருங்க, பிள்ளைகிட்ட கம்ப்ளைண்ட் பாக்ஸ் என்னன்னு கேட்டு பாருங்க, அவங்க என்ன ரிப்ளை பண்றாங்கன்னு சொல்லி நீங்க அப்ப சொல்லி கொடுங்க. ரைட்? கம்ப்ளைண்ட் பாக்ஸ் சொன்னா முறைப்பாட்டு பெட்டின்னு சொல்லுனா, சஜஷன் பாக்ஸ் சொல்லுதானே? ரைட்? இது ஒரு இடத்துல வச்சுக்கிற ஒரு பாக்ஸ் ஒன்று, ஆனா அதுக்குள்ள என்ன போட்டிக்கிறேன்னு பாருங்க, என்னதை போட்டிக்கிறாங்க?
அது லீக்கிற வந்து என்னது? காசு சல்லி தான் போட்டு வச்சுக்கிறீங்க. அதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் போட்டிருந்தாலும் பரவாயில்லை. ரைட், அவ்வளவு பேரும் போட்டிக்கிற வந்து என்னது? சல்லி தான் போட்டிக்கிறேன். அப்ப நாலேஜ் ஒன்று, பிராக்டிஸ் பண்றது இன்னொன்று. ரைட், இது அப்படியே நான் இப்ப உங்களுக்கு காட்ட போறேன். நீங்க இந்த பாருங்க, நோ என்ட்ரி. இப்ப இதை வச்சு நீங்க கெஸ் பண்ணுங்க பாக்க, இங்க என்ன ஈகிற விஷயம் என்னன்னு சொல்லி. இங்க என்ன ஈகிற விஷயம்? நாலேஜ் ஈகிற தெரியும். உள்ள நோ நுழை என்ட்ரி என்னன்னு தெரியும். உள்ள சொல்ல நுழைய வேணும்னு சொல்லுங்க. உள்ள நுழைய வானம்னு சொல்லிக்கிறேன். ஆனா செய்யற என்ன வேலை? உள்ள நுழையிற. உள்ள நுழையிறது. எஸ். அப்ப நான் நான் எங்கட எங்கட இப்ப நீங்க பாருங்க, ஒரு வெள்ளக்கார வாப்ப உண்டும். ரைட், அதாவது ஒரு ஃபாரின் ஒரு பேரண்ட் உண்டும், மகனும் கையை பிடிச்சிட்டு போறாரு. அப்ப அவர் எப்படி தெரியுமா டீச் பண்ணுவாரு? நீங்க பாரு, நோ என்ட்ரி அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல என்ன, இந்த இடத்துக்குள்ளார என்ன செய்யப்படாது, போக கூடாதுன்றதான் மீனிங். நாங்க அங்கல போக சொல்லி அங்க கூட்டிட்டு போவாரு. சரியா? இது இப்ப என்ன நடக்குதுன்னு எங்கட வாப்ப போறாரு, பிள்ளைய கூட்டிட்டு போறாரு. என்ன சொல்றாங்க? அட இங்க பாரு, இதனால நோ என்ட்ரி, அவங்கள போவானமா என்ன ஈக்குமோ தெரியா, போவானமன்றோ தெரியா, இங்க வா போம் பாக்குறதுக்கு கொஞ்சம் சொல்லி ரெண்டும் பாக்குறதுக்கு பார்த்து அண்ணா அது ரெண்டும் கீழே விழுந்து நாளைக்கு பேப்பர்ல வரும். சரியா முடிஞ்சேன்னு சொல்லி அப்படி நடக்கிறா இல்லையா? பாருங்க, இந்த இடத்துல நீங்க ஸ்விம் பண்ண வானம், நீச்சல் அடிக்க கூடாதுன்னு எங்க போர்ட் போட்டிக்கிறோம், அங்கனைக்கு தான் போறீங்க செல்ஃபி எடுக்கிறதுக்கு. ரைட், அண்ணன் ரைட், மவுத் ஆகியாச்சு. செல்ஃபி எடுக்க போயிட்டு மவுத் ஆகி, குளிக்க போயிட்டு என்ன செய்யற, மவுத் ஆகுது. ரைட், இந்த பக்கத்துல போவானம் போட்டிருந்தா அங்க போயிட்டு மவுத்தா போயிட்டு. ரைட். ஸோ இப்படியான சம்பவங்கள் எங்களுக்கு இது வானம் என்றோ அதைத்தான் செய்ய பார்க்கறது ஏன்னா. ஸோ சம்டைம் அதுக்கு நாங்க பெரியவங்களும் ஒரு காரணமா இருக்கும். இந்த போர்டு ஒன்று போட்டிக்கிறோம், நோ பார்க்கிங். எங்க நோ பார்க்கிங் போர்டு போட்டிக்கிறோம், அங்கதான் போயிட்டு பார்க் பண்றது. அங்கதான் போயிட்டு என்ன செய்யுது, பார்க் பண்றது. ரைட். இதுக்கு நல்ல ஒரு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. எத்திக்ஸ் ஆஃப் வேஸ்ட் அண்டிக்கிறேன்னா, இப்ப இதெல்லாம் எங்கட பிள்ளைகளோட நடத்தையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்களை இங்க இருந்து தான் தொடங்கணும் அதெல்லாம். ரைட். இப்ப டஸ்ட்பின் ஒன்று வச்சுக்கிற, ஸ்கூல்ல படிச்சு கொடுக்குற, ஸ்கூல்ல டஸ்ட்பின் கிளாஸ் ரூம்ல வச்சுக்கிற, வெளியில வச்சுக்கிற. அப்ப சொல்ற பிள்ளைகளுக்கு அடிக்கடி சொல்லுற நாங்க, ரைட், இங்க தான் நீங்க ஊத்த போடணும், இங்க தான் நீங்க டஸ்ட்பின்ல தான் என்ன செய்யணும், வேஸ்ட்ல போடணும். ரைட், இப்படி பழக்கி கொடுக்குற. ஆனா அங்க அதை படிச்சுக்கிற, இங்க வீட்டுக்கு வந்து அதை பிராக்டிஸ் பண்ற சூழல் இல்லை. ஏன்னா வீட்டுல டஸ்ட்பின் ஒன்று இல்லை. நீங்க பாருங்க, உங்களோட வீட்டுல டஸ்ட்பின் இருக்கிறாண்டு. நான் சொல்ல கிச்சன்ல இந்த இந்த என்னது வேஸ்ட் எச்சி போடுறதுக்கு இருக்கிற டஸ்ட்பினை பத்தி கேட்கல. உங்களோட வீட்டு வாசல்ல இல்லாட்டி முன்னுக்கு, வீட்டுக்கு முன்னுக்கு டஸ்ட்பின் ஒன்று வச்சுக்கிறான்னு கொஞ்சம் பாருங்க இருந்தா வாசலாம் நல்ல அநேகமா இருக்காது. ஸோ இப்போ பிள்ளைக்கு நாங்கள் ஸ்கூலில் படிச்சு கொடுக்குற டொஃபித்தாலா இருக்கலாம், ஒரு பேப்பரா இருக்கலாம், டஸ்ட்பின்ல போடுங்க. ஆனா வீட்டுக்கு வந்து அதுக்குரிய என்வாயரன்மெண்ட் இல்லை. புள்ள டொஃபியும் திங்கிற, ஐஸ்கிரீமையும் திங்கிற, சாக்லேட்டையும் திங்கிற, வடையும் திங்கிற, பென்சிலையும் ஷார்ப்னர்ல போட்டு நல்லா கூறாக்குற, அங்கங்க வீசிட்டு போற. இந்த டஸ்ட்பின்ல போட்டு பலவிரத்துக்குரிய அந்த 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 சூழல் வீட்டுல இல்லை. அப்ப அது நாங்க கணக்கெடுக்கிறோம் இல்லை. இதுல யாருக்கு வேலை கூட தெரியுமா? உம்மக்கு தான் வேலை கூட. உம்மக்கு என்ன வேலை கூட? ராஜா போன வழி மாதிரி புள்ளைகள் எங்கெங்கெல்லாம் போறோம் அங்கெல்லாம் ஊத்த இருக்கும். உண்மை தும்பு தடியோட அதுக்கு பின்னால சுத்துவாங்க, அதை கூட்டி கூட்டி. இதனால ஏசுறதான் உண்மை. அடே காடாக்காதீங்களேடா, இப்பதான் நான் கிளீன் பண்ணினேன், இப்பதான் கிளீன் பண்ணினேன். ஸோ அப்ப எங்களை பிள்ளைகள்கிட்ட நாங்க இதை உருவாக்கணும். எஸ், இதை பழக்க வேணும். எப்படி பழக்கிறது? ரைட், அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் நாங்க செய்ய வேணும். ரைட். அப்படி இல்லாட்டி என்ன தெரியுமா நடக்கும்? இதா பாருங்க, போட்டோவை பாருங்க. நான் சொன்னேன், நோ எக்ஸிட், போவானமெண்டா அங்காலதான் போக பாக்குறது. நோ பார்க்கிங்கண்டா அங்கதான் பார்க் பண்றது. குப்பை போட வேணுமென்ற ஒரு போர்டு ஒன்று இருந்தா அங்கதான் கொண்டு போய் குப்பை போடுறது. அந்த குப்பை போட வேணுமென்ற போர்டு தால பாக்குற குப்பையால கொண்டு போய் போடுது. செய்யறா இல்லையா? ஒரு வீடியோ, ரைட், ஒரு வீடியோன்னு காட்டுறேன் பாருங்க. நாங்க சம்டைம் ஒரு வெஹிக்கல்ல டூர் ஒன்று போறேன்னு சொன்னா என்ன செய்யுது? அந்த டூர் போயிட்டு வரும் வரைக்கும் திங்கிறது, விழுங்குறது, குடிக்கிறது, கடிக்கிறது, எல்லாத்திலையுமே வேஸ்ட் என்ன செய்யுது? வெளியில வீசுற, வீசி 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 வீசி. ஸோ சூழல் மாசடைய வைக்கிற ஒரு வேலை செய்யுது. ரைட். அப்ப நான் எப்படி அதை பழக்கிறது புள்ளவளுக்கு? ரைட். ஒரு 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 பேக் ஒன்று நீங்க எதையும் வெளியில வீச வேணாம், உங்களோட பாக்கெட்ல போட்டுக்கோங்க, உங்களோட பேக்ல போட்டுக்கோங்க. அப்ப இதை நாங்க பிராக்டிஸ் பண்ண வேணும். இது நாங்க பெரியவங்க நாங்க என்ன செய்யறோமோ அதை எங்களோட பிள்ளைகள் செய்யறாங்க. இந்த போட்டோ, இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க என்ன நடக்குறேன். இது எங்கன்றதெல்லாம் நான் இடம் சொல்லல, பட் ஒரு முக்கியமான ஒரு ஏரியா, இது ஒரு ஊர் ஒண்ட என்ன நடக்குறேன்னு பாருங்க.
பாருங்க அந்த ஊருட என்ட்ரன்ஸ் அநேகமாக எங்கட முஸ்லிம் ஊர்கள்ல இது நடக்குது. ரைட், ஊருக்குள்ளுக்கு போற நேரமே மொத்த ஊருட ஊத்தையும் ரைட் அந்த ஊருட என்ட்ரன்ஸ்லயே கொட்டி வச்சுப்பாங்க. இந்த இஸ்லாம் என்ன சொல்லுது? இஸ்லாம் என்ன சொல்லுற? ரைட், பாதையில இருந்து ஒரு ஊத்தையை நீங்க ஓரமாக்கி போடுறதும் சதகா. அப்படிதானே? இமாத்தத்துல் அதானி தரீகி சதகா. ஆனா நாங்க எல்லாம் கொண்டு வந்து ரோட்ல கொட்டிட்டு போறோம். ரைட், சில நேரம் புள்ளைகளை கூட்டிக்கொண்டு வார ஸ்கூட்டர்ல ஸ்கூட்டர்ல என்ன செய்யற, புள்ளைகளை கூட்டிட்டு வந்து புள்ளையோட கையில கொடுக்குற மாநிலத்தை கொண்டு வந்து வீசுங்கன்னு சொல்லி ரைட் இப்படி ரோட்டோரத்துல எல்லாம் வீசிட்டு போய் தீக்கிறோம். அப்ப இதால எங்கட பிள்ளைகள் நினைக்கிறாங்க எஸ் அப்ப இப்படித்தான் நடக்கும், இப்படித்தான் செய்யணும். இதை பலவுது. அப்ப பேரண்ட்ஸ் பெரியவங்க நாங்க காட்டி கொடுக்குறோம், எங்கட பிள்ளைகள் செய்யறாங்க, நாளைக்கு அவங்க இத ஒரு பழக்கமாக எடுத்துட்டு போக பாக்குறாங்க. அப்ப இதை இல்லாமக்கணும். இதுக்குரிய ஒழுங்கு என்ன, குப்பைகளை எதை எங்க போட வேணும், எந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேணும்ன்றதை நாங்க கட்டாயம் அவங்களுக்கு படிச்சு கொடுக்க வேணுமா இல்லையா? நான் சும்மா கேட்கிறேனே உங்கள்ட்ட, சும்மா ஒரு ஐடியா கேட்கிறேனே. எங்களோட ஊர்கள்ல காதர் மாவட்ட அழகா இருக்குமா, சமகி மாவட்ட அழகா இருக்குமா? எது அழகாயிருக்கும், எது பசந்தாயிருக்கும், எந்த ரோட் பசந்தாயிருக்கும்? சமாஜி சமகி மாவட்ட. சமகி மாவட்ட. சமகி மாவட்ட. ஏன்னா காதர் மாவட்டத்தை விட சமகி மாவட்ட, நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, நாங்க முஸ்லிம்ஸ் இருக்கிற ரோட்டை விட முஸ்லிம் அல்லாதவங்க இருக்கிற ரோட் அழகா இருக்கிற, நல்ல சைலண்டா இருக்கும், நல்ல 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 நீட்டா கூட்டி கிளீனா வச்சுப்பாங்க. ஆனா எங்கட ரோட்டுக்குள்ளாலே நான் போயிடலாம், ரெண்டு சைடுக்கும் கான் நிறைஞ்சி வலியுது, அது நாத்தம் அடிக்குது. ஸோ அப்ப இதை 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 சேஞ்ச் பண்ணும். அப்ப நாங்க எல்லாரும் இதுல சேர வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்குதுண்ணா. ரைட், இந்த பாரு இந்த போட்டோவை கொஞ்சம். ரைட், சரி, அவர் போட இட்ஸ் நாட் மை கார்பேஜ் மேலிக்கிற போட்டோ எப்படி எவ்வளவு ஊத்திக்கிற பாருங்க ஒரு பீச் ஓரத்துல. இதெல்லாம் நான் போட்ட கார்பேஜ் அல்ல, பட் இட்ஸ் மை பிளானட். ஆனா இது நான் வாழ்ற ஏரியா. ஸோ ஒரு இப்படியான வேலை நடக்குது. ரைட், ரெண்டாவது விஷயம் எத்திக்ஸ் இன் எங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன். பொது போக்குவரத்துகள் எப்படி நடந்து கொள்ளணும்ன்றது எங்களுக்கு தெரியுது. எங்க பிள்ளைகளையும் நாங்க படிச்சு கொடுக்கணும். ரைட், ரோட்ல போறது எப்படி, வாரது எப்படி, பஸ் ஒன்று டிராவல் பண்ற நேரம். இப்ப இன்றைக்கு இன்றைக்கு அதாவது குறிப்பா எங்கட எங்கட சொசைட்டி ரைட், முஸ்லிம்ஸ் வந்து இதுல எல்லாம் அடையாளப்படுத்தப்படுற ஆட்கள். எங்களுக்கு பொதுவா வாகனம் ஒன்றுல போக தெரியா, பஸ் ஒன்றுல ஏறி போக தெரியா, முன்னால் ஒரு குரூப் ஏற பின்னால் ஒரு குரூப் ஏற, ரைட், சீட் பிடிக்கிறதுக்கு படுற பாடு நீங்க எல்லாம் கண்டிருப்பீங்க. மாமி மைனி இங்க வாங்க அங்க போங்க, இங்கிருந்து அங்குக்கு போயிரு, அங்க இங்குக்கு போயிரு. ரைட், ஷட்டர்களுக்கு பிடிச்சு கொள்ற சண்டை. ரைட், விண்டோ விண்டோ ஃபைட் தானே, விண்டோ ஃபைட் நடக்குற, முன்னுக்கிற அந்த ஷட்டரை திறக்கிற மூடுற திறக்கிற மூடுற. இதால என்ன செய்யற, முன்னுக்கு ஈக்கிறவர் பாதிக்கப்பட்டிருப்பாரு, அவருடைய கையில அவருடைய தலையில அந்த 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 கண்ணாடி அந்த எஜ்ஜோ நிக்கிற இப்ப இது பட்டு பட்டு அவர் முறைச்சி பார்ப்பாரு பின்னுக்கு திரும்பி, அதெல்லாம் பாக்குறீங்களா, பார்க்க பார்க்க மூடுற பாருங்க, தொண்டாருன்னு அடிச்சு விடுரு. போன் கால் ஒன்று வந்தா ஒரு பப்ளிக் பிளேஸ்ல அதை எப்படி பேசணும் என்ற அந்த இங்கிதங்கள் சில நேரம் இல்லாம இருக்கும். இவர் போன்ல பேச தேவையில்லை, அதை கட் பண்ணிட்டு பேசினாவே அங்கீகிறவங்களுக்கு கேட்கும் அது. ரைட், இந்த எச்சி துப்புற விஷயங்கள் இப்ப பாருங்க, இதெல்லாம் மற்ற கண்ட்ரீஸ்ல இதுகள் எல்லாம் ஃபைன். ரைட், இதெல்லாம் ஃபைன் அடிக்கிற விஷயம். ஆனா எங்களுக்கு அதெல்லாம் சர்வ சாதாரணம். அப்ப இந்த எத்திக்ஸ், இந்த ஒழுங்குகள், இதெல்லாம் ஒழுக்கங்களே, இதெல்லாம் ஒழுக்கம். ரசூலா சொன்னாங்க நீங்க எச்சி துப்புறதா இருந்தாலும் கூட அத அதுக்கு ஒரு ஒழுங்க சொல்லி தந்திக்கிறாங்க. ஓரமா போயிட்டு இடது பக்கத்துக்கு திரும்பி நீங்க எச்சி துப்புங்க. ரைட், ஆனா சமூக வாழ்க்கைன்னு வார நேரங்களில் நாங்க இதெல்லாம் ஃபாலோ பண்றதில்ல. அப்ப இதெல்லாம் நாங்க எங்கட பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல நாங்களும் பிராக்டிஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. கியூ கல்ச்சர். ரைட், கியூ கல்ச்சர். அப்ப லைன்ல போய் ஸ்கூல்ல படிச்சு கொடுக்குறேன்னா, ஸ்கூல்ல படிச்சு கொடுக்குறேன், நீங்க அசம்பிளில ஆர்டர்ல நிக்கணும், லைன்ல நிக்கணும், கியூல போகணும், வர வேணும். நீங்க சிங்க்குக்கு போற, நீங்க ஹேண்ட் வாஷ் பண்ண போற நேரமும் கூட என்ன செய்யணும், நீங்க லைன்ல நின்று போங்க. இது படிச்சு கொடுக்குறேன். நான் அன்றைக்கு ஒரு நான் ஒரு நர்சரி ஒன்றுக்கு முன்னுக்கு நான் நின்று கொண்டிருக்கிறேன், நர்சரி ஒன்றுக்கு முன்னுக்கு நின்று கொண்டிருக்கிறேன். அப்ப அந்த நர்சரியில் இருக்கிற புள்ளவலுக்கு இப்ப வந்து இந்த நினைக்கிறேன் பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆயிருக்கணும். அப்ப அந்த டீச்சர்ஸ் என்ன செய்யறாங்க, அவங்க எல்லாரும் லைன்ல நிப்பாட்டி ஒருத்தர் ஒருத்தரா அனுப்புற ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைகள் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டு போறாங்க. ரைட், அவர் ட்ரைனிங் ஒன்று கொடுக்குறாரு. இந்த ஒரு நன் முஸ்லிம் நர்சரி ஒன்றுல நான் நின்று அண்ணா எங்க ஸ்கூல் ஒன்றுக்கு போனேன்.
ஸ்கூலுக்கு போனேன். அப்ப ஹேண்ட் வாஷ், இந்த கை ஹேண்ட் வாஷ் எடுக்கிறதுக்கு, கை கழுவுறதுக்கு என்னோட புள்ளைகள் வந்து அடிச்சு பிச்சு கொண்டு வாராங்க, பாயிரானுங்க, தண்ணியால குளிச்சு கை கழுவ வந்தவனு கடைசியில குளிச்சுட்டு தான் போறது. ரைட். கேன்டீன் ஈகிற கேன்டீனுக்கு போனா கேன்டீன்ல கேன்டீன் கேன்டீன் அந்த செய்யறவருக்கு அது பெரிய தலையிடி. இட அவ்வளோ பேர் முகமும் ஒரே டைம்ல முன்னுக்கு வந்துடும். ஒத்தனுக்கு மேல ஒத்தன் ஏறாத குறை. ஸோ அப்ப அந்த கியூல நிக்கிற, அந்த லைன்ல நிக்கிறன்ற பண்பு நாங்க வளர்க்கப்பட வேண்டும். அதை நாங்க காட்டி கொடுக்க வேண்டும். ஸோ இதை நாங்களும் அதை ஃபாலோ பண்ண வேண்டும். ரைட். இல்லாட்டி என்ன நடக்கும்? அது வந்து ஹாஸ்பிட்டலா இருக்கலாம், ரைட், பேங்கா இருக்கலாம், டிஸ்பென்சரியா இருக்கலாம், இல்ல ஷாப்ஸுக்கு போனா இருக்கலாம். இந்த லைன்ல நின்று போயிட்டு ஏண்ட டேர்ன் வரைக்கும் வெயிட் பண்ணி போற ஒரு பழக்கத்தை உருவாக்கணும். ஸோ அது அந்த ஒழுங்குகளை நாங்க சொல்லி கொடுக்க வேண்டும். ஆனா அப்படி இல்லை. நாங்க என்ன நடக்கிறோம்னு கேட்டா, நான் சொன்னேன் என் பிள்ளைய கைகிட்டால பிடிச்சுக்கொள்ள நான் போறேன், அடிச்சு பிடிச்சுக்கொண்டு நான் போறேன். இந்த லைன் எல்லாம் எனக்கு செட் ஆகுது இல்லை. எத்தனை பேர் லைன்ல இருந்தாலும் பரவாயில்ல, நான் அப்படியே முன்னுக்கு போய்த்து நின்றுடுவேன். அப்படியான வேலை செய்கிற ஆட்கள் ஈகிறாங்க. அப்படியான வேலை செய்கிற ஆட்கள் ஈகிறாங்க. இதை அவ புள்ளால் பழகுறாங்க. ரைட். அப்ப நாங்க இப்படித்தான். ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் இது நியாயமான ஒரு பேசு பொருளை. முஸ்லீம் ஆட்களுக்கு இந்த லைன்ல எல்லாம் மீக்கிற பழக்கம் இல்லை. பேங்குக்கு போனாலும் ரைட் முன்னுக்கு எப்படியாவது பாஞ்சிருவான். ரைட். அந்த ஒரு காலத்துல இருந்து தானே போலின், ஏன்னா இந்த கேஸ் போலின், பெட்ரோல் போலின். அப்ப அதுகள்ல எல்லாம் கூட நிக்க இல்லாம இடவழி பாஞ்சி அடிச்சு கொண்டு மவுத்தா போன கேசஸ் எல்லாம் மீக்குது, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் மீக்குது. எங்கட ஊர்ல நான் கேஸ் எடுக்கிறதுக்கு நானும் போலில நின்று கொண்டிருக்கிறேன். அப்படி அந்த டைம்ல அப்ப எனக்கு முன்னுக்கு ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, எனக்கு பின்னுக்கு ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. ஸோ நான் இருக்கிறேன். அப்ப எங்கட ஊர்ல ஒரு ஆள், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தான், அவர் வந்தார். வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சார், என்ன செய்தி எனக்கு ஒன்று வந்தாரு. வந்து அவர்கிட்ட கேஸ் சிலிண்டரை என்கிட்ட வச்சாரு கீழே. சும்மா அவர் பேசுறாரு. மிச்ச நாள் உங்களை காணல, அதான் இவ்வளவு நாளும் கண்டும் பேசாத மனுஷன் இன்றைக்கு ஸ்பெஷலா வந்து பேசுறாரு. ரைட். நானும் அவர் பேசினேன். அவர் சொன்னாரு, சார் இந்த கேஸ் சிலிண்டரை கொஞ்சம் வச்சுக்கோங்க, நான் அங்கே கடை கொஞ்சம் போயிட்டு வாரேன் என்று போனார். அவர் போயிட்டு வந்து என்ன தெரியுமா செஞ்சாரு? கேஸ் சிலிண்டரை எடுத்துக்கொண்டு அப்படியே எனக்கு பின்னுக்கு வந்து நின்றார். ரைட். இப்ப எனக்கு பின்னுக்கு இருந்த 5 பேரும் இதை பார்த்து கொண்டு இருந்துட்டு அண்ணன் குழம்பிட்டாங்க. ரைட். நாங்க இவ்வளவு நேரம் உங்களை பார்த்து கொண்டு தான் இருந்தோம், நீங்க இந்த தேவையில்லாத வேலை செய்றீங்க, அதான் இதான். அப்ப நான் சொன்னேன், நீங்க எனக்கும் சேர்த்து இப்ப அடி வாங்கி தர பாக்குறது. ரைட். அல்லாவுக்காக பின்னுக்கு போய் நில்லுங்கன்னு சொல்லி, சரி சரி நான் அப்படி வரல, அதான் இதான்ட்டு போனாரு. அப்ப இது மாதிரியான பண்பாடுகள் இல்லாத, ஒழுக்கங்கள் இல்லாத ஒரு பொது இடத்துல இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சு அப்படி நடக்கிறார்கள். அப்படி நாங்க மாத்தணும். இதெல்லாம் இதெல்லாம் தான் எங்கட சமூக ஒழுக்கங்களுக்கு மாத்தமாயி. இதெல்லாம் பாருங்க, மத்தவன் விரும்பக்கூடிய செயலா இதெல்லாம். ரைட். இப்ப ஸ்கூல்லையும் தான், கேன்டீன்லையும் தான். ரைட். அப்ப நாங்க இதை எப்படி இதை சேஞ்ச் பண்ணிக்கொள்ள வேண்டும். அதை எங்களை பிள்ளைகளுக்கு நாங்க அப்ப அறிவூட்ட வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. இந்த பாருங்க, நிறைய ரிப்போர்ட்ஸ் நியூஸ் அடிச்சு கொண்டு அந்த அந்த போலின் லைன்ல போர் தெரியா, கியூல நிக்க தெரியா, அந்த பழக்கம் இல்லை. ஸோ அந்த அந்த கல்ச்சரை உருவாக வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. ரோட்ஸ் எத்திக்ஸ். ரைட். பாதையில போற ஒழுங்கு, இது சின்ன புள்ள காலத்துல இருந்து, நர்சரி காலத்துல இருந்து படிச்சு கொடுக்குறோம். ஆனா நாங்க அதை எப்படி ஃபாலோ பண்றோம்? சம்டைம் இப்ப பெடஸ்ட்ரியன் கிராசிங், ஜீப்ரா கிராசிங் இருக்குது, பாதசாரி கடை வைக்குது, இதுல தான் மாற வேணும் என்ற ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்குது. ஆனா எங்கட புள்ளைகள் நினைக்கிறாங்க, இல்ல அதுல அதுல பாஞ்சா சின்ன புள்ள தானே, நாங்க என்ன தெரியுமா செய்யணும், அதுக்கு அங்கால போயிட்டு தான் பாயணும், வாகனம் ஒண்ணு நிப்பாட்டி மாறும், அதுதான் கெத்துன்னு நினைக்கிறாங்க. இல்ல, அது கெத்து இல்லடா, இதுதான் கெத்துன்றத பிள்ளைகளுக்கு சொல்லணும். சரியா? அவங்கள அதை ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும். சம்டைம் இதுல பேரண்ட்ஸ் நாங்களும் மிஸ்டேக் பண்றோம். பிள்ளையோட கையை பிடிச்சுக்கொண்டு நான் இதெல்லாம் பார்க்கறது இல்லை, கொஞ்சம் சிரமப்பட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு பாயிரா, இல்லை நான் ஈக்கிற இடத்தால பாயிர புள்ளை, அப்ப அது நினைக்கிற எஸ், அப்ப இங்கே தான் பாயும். ரைட். ரோட்ல போற நேரம் ரூல்ஸ் ஒன்றிக்கிறேன்னா, ஹெல்மெட் போட்டுக்கொண்டு போங்க. பைக்ல போற நேரம் ஹெல்மெட் போட்டுக்கொண்டு போங்க, ரைட் பண்ற நேரம். ஆனா இன்றைக்கு ஊர்கள் ஈக்கிற நீங்க பாருங்க, வாட்ஸ்அப் குரூப்புகள் திடீரென்று ஆக்டிவ் ஆகுற எப்ப தெரியுமா? எங்கட ரோட்டுக்கு போலீஸால வந்து நின்று கொண்டு இருக்கிற, யாரும் லைசன்ஸ் இல்லாம ஹெல்மெட் இல்லாம வந்துடுவானுமா அண்ணன் போடுவாங்க, டக்குன்னு எல்லாரும் ஆக்டிவ் ஆகும். மாஷால அதுல சரியான ஒத்துமை. அப்ப ஹெல்மெட் போடுறது வந்து போலீஸ்காரனுக்கு அப்படியா? இல்ல, அது அது போலீஸ் இருந்தாலும் சரி இல்லாட்டிலும் சரி, அது ஏண்ட நலவுக்கு நான் போட வேணும். அப்ப இந்த இதை நான் கொடுக்கணும். அப்ப நான் பிள்ளைய நான் ஸ்கூட்டர்ல வச்சுட்டு போறேன், வாப்பக்கும் ஹெல்மெட் இல்லை, நான் போடுறில்லை.
அப்ப நாளைக்கு நான் எப்படி என் பிள்ளைக்கு சொல்ல போறேன்? ரைட். அப்ப நாங்க இதை எங்கிருந்து மாறணும்னு பாருங்க. இந்த தனி மனித மாற்றம்ன்றது எங்கள்ல இருந்து வர வேண்டிய தேவை ஒன்று இருக்குது ஏன்னா. ரைட். ஸோ அப்ப இதெல்லாம் மாறும். இந்த பாருங்க ஒரு வீடியோ ஒன்று இது பாருங்க என்ன நடக்குதுண்டு. இது ஒரு பெரிய ஒரு ரோட் ஒன்று. இந்த ஏரியாலேயே வந்து இந்த பெடஸ்ட்ரியன் கிராஸ் இல்லை. பெடஸ்ட்ரியன் கிராஸ் இல்லை. ஆனா என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த என்டி ரைட் அவ திரும்பி பாக்குறா. திரும்பி பார்த்துட்டு போறா. அவ போறா போயிட்டா. ரைட். அவ இப்ப பெய்துட்டா. இப்ப வீட்டுக்கு போயிட்டு அவ என்ன சொல்லுவா வாய்க்கும்? அவ இப்ப வீட்டுக்கு போயிட்டு என்ன சொல்லுவா? சும்மா சொல்லுங்க பாக்க யாரு சரி என்ன சொல்லுவா? சரியா அவ வந்தேன்னு அது சொல்லுவா. சொல்ல வந்து பெரிய நல்ல ஆபத்துல காலம் இருந்து நான் நான் தப்பிட்டு பெரிய வந்துட்டேன்னு பெரிய சொல்லுவோம். ஆக்சிடென்ட் நல்ல காலம் நான் தப்பிட்டேன் வண்டி எடுத்து ரைட். அதைத்தான் சொல்லுவா. அவ என்ன தெரியுமா சொல்லுவா? ரோட்ல பெரிய ஆக்சிடென்ட் உண்டு, அல்லாஹ் காப்பாத்தினான் என்ன. ரைட். 99ல நான் தப்பினேன், அல்லாஹ் என்ன காப்பா இல்ல. மத்த இங்கதான் அதுல மத்தவங்கள பார்க்க மாட்டேன். அதுதான். இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு காரணமே அவதான். ஆனா அவ பத்தி சொல்லுவாங்க சஜிதா சுக்கூர் எல்லாம் செய்வ வைக்கலாம், அல்லாஹ் என்ன பாதுகாத்துறான்னு காட்டுறான்னு சொல்லி. பாருங்க அந்த ஒரு ஆள் செஞ்ச மிஸ்டேக்கால இன்னைக்கு இப்ப எத்தனை பேர்ட நாள் இன்ஜர்டா வீப்பாங்க, காலம் வேஸ்டா வீக்கும், செலவா வீக்கும். ஸோ நாங்க இது ஒரு ஆள் செய்யற மிஸ்டேக். சரியா? ஆனா உண்மையிலே இந்த இந்த பாருங்க இந்த மிருகங்களுக்கு தெரியும் எங்களை ரோட் மாறணும். நீங்க கண்டிப்பீங்களோ தெரியும், நீங்க கண்டிப்பீங்க, நான் நான் நிறைய கண்டிக்கிறேன். இந்த நாய்க்கு தெரியும் எங்களை ரோட் மாறணும். அது சரியா இந்த பெடஸ்ட்ரியன் கிராஸ்ல வந்து நிற்கும் ரோட் மாறுறதுக்கு. வாகனங்கள் போற பாரது நிக்கிற வரைக்கும் அதை வெயிட் பண்ணி கொண்டிருக்கும். மாட்டுக்கு தெரியும். ரைட். மாட்டுக்கு தெரியும், நாய்க்கு தெரியும், பூனைக்கு தெரியும். ஆனா எங்களுக்கு தெரியும் எங்கட ரோட் மாறும். நான் ஒரு முறை கிளம்புல நின்று கொண்டு இருக்கிறேன், பஸ்ஸுக்கு நின்று கொண்டு இருக்கிறேன். அப்போ தூரத்துல இருந்து நாய் ஒன்று வருது. தூரத்துல இருந்து நாய் ஒன்று வருது. வந்து இங்கே கலர் லைட் ஒன்று இருக்குது. கலர் லைட் இருக்குது, பெடஸ்ட்ரியன் கிராஸ். அந்த இடத்துல நின்று கொண்டு இருக்குது பெடஸ்ட்ரியன்ஸுக்கான கிரீன் லைட் எரியிற வரைக்கும். ரைட். அது வரைக்கும் அது மாறல. கிரீன் லைட் எரியுது, இந்த நாய் அழகா அடுத்த பக்கத்துக்கு மாறுது, மறு அங்க போகும். எனக்கு சரியான ஷாக். அடே நாய்க்கே இவ்வளவு இதெல்லாம் தெரியுமா, எங்களுக்கு தெரியாம இருக்குது. நாங்க அப்படி மாறல. அப்ப இது இது கட்டாயம் பலவும். இந்த பாருங்க இன்னொரு வீடியோ நிக்கிறேன். இது ஒரு ஸ்கூல் உண்டு. ஸ்கூல் உண்டு. இந்த இந்த இடத்துல வந்து பெடஸ்ட்ரியன் கிராஸ் ஒன்றிக்குது. 2 டிராபிக் போலீஸ் ஈக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. அல்லாஹ் அக்பர். ரைட். என்ன நடந்துச்சு? ரைட். பாருங்க அந்த 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 புள்ள ஆக்சிடென்ட் ஆகினா இப்ப அடுத்தது என்ன நடக்கும்னு சொல்லுங்க பாருங்க. அடுத்தது என்ன நடக்கும்? அடுத்து அந்த வண்டியை போட்டு அடுத்தது அந்த டிரைவர் வந்து குடு. எல்லாரும் சேர்ந்து டிரைவருக்கு சாத்திப்பாங்க. அதுதான் நடந்தது. ஏன்னா நாங்க அப்படிதான். அப்படி நடந்த உடனே ஏது எது எது யார்கிட்ட மிஸ்டேக்னு பாக்குறீங்களா, இதை போட்டு அடிச்சு முடிஞ்சதே போறதான் கேட்கிறேன் என்ன நடந்த யார் என்ன அது பிறதான் பாக்குறது. ரோட்ல போற ஆட்களும் அடிக்குது. இது அந்த வாப்பா என்ன தெரியுமா செய்யறாரு? அங்கல வாராரு, ஸ்கூட்டர்ல வந்து நிக்கிற மகள் வாப்பா கண்ட உடனே பாயிர. வாப்பா செய்யற வாப்பா பாய்ங்கண்டாச்சு, இவ பாஞ்சாச்சு பண்ற. இப்ப அங்க ஒரு அந்த அந்த பெடஸ்ட்ரியன் கிராஸ் ஒன்று இருக்குது, டிராபிக் போலீஸ் 2 இருக்குது. அதை நாங்க பாக்குறீங்க. சரி. இப்ப இந்த அடிபட்ட இந்த மனுஷன் நிலைமை, அது ஒரு நன் முஸ்லிம் ஒரு ஆள், முஸ்லிம் அல்லாத ஒரு ஆள். அவர் முஸ்லீம்கள ஜென்ம பகையாகுவார். தம்பிலா மேமத்தவன். அது அந்த வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நாங்க செஞ்ச தவறு இது. அப்ப இந்த 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 மாதிரியான அந்த இதெல்லாம் மத்தவங்க விரும்புற விஷயங்கள் இல்லைன்னா டிரைவிங் எத்திக்ஸ், டிரைவ் பண்ற நேரம் அதுல நிறைய எத்திக்ஸ் இருக்குது. எங்கட சின்ன புள்ள அழிக்கிறாங்க. ரைட். லைசன் இல்ல, ஹெல்மெட் இல்ல, பைக் எடுத்துக்கொண்டு ஊருக்குள்ள எல்லாம் சுத்துறாள் கழிக்கிற. அதாவது பெரிய பெரிய ரோட்ல எல்லாம் வாப்பட வெஹிக்கல் எடுத்துக்கொண்டு போறாள் கழிக்கிறாங்க. இதால வார பிழைகள் இதை நாங்க எப்படி கைட் பண்ணி இதை கட்டாயம் சொல்லுவோம். அதே மாதிரி பாருங்க இந்த எத்திக்ஸ், ரைட்டிங் எத்திக்ஸ். எங்க எங்க எழுதணும், எங்க ட்ரா பண்ணணும் தெரியாது. ஸ்கூல்ல இது மாதிரியான நான் இந்த ரோட் எத்திக்ஸ், ரைட், சிக்னல் லைட்ஸ், பெடஸ்ட்ரியன் கிராஸ், எங்கால போகணும் எங்கால வரணும்ன்றத அந்த பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கிற நேரம் அது வீட்டில் ஊர்ல வந்து பிராக்டிஸ் பண்ணதுக்குரிய கைடன்ஸை
அந்த அந்த என்வாயரன்மெண்ட் அவங்களுக்கு கிரியேட் பண்ணணும். அப்ப அதுக்கு என்ன செய்யலாம்? ரைட். அதே மாதிரி நீங்க பாருங்க இந்த ஸ்கூல்ஸ்ல இருக்கிற நோட்டீஸ் போர்டு ஒன்று இருக்கிறேன்னா, நோட்டீஸ் போர்டு ஒன்று இல்லாட்டி அவங்களோட அந்த ஆக்கங்களை எல்லாம் எழுதி போடுறதுக்கான ஒரு இடம் ஒன்று இருக்குது. ரைட். ஆனா இது இல்லாட்டி, இது இல்லாம இருக்கிற நேரம் எங்க எழுதுறாங்க தெரியுமா? எங்க எழுதுறாங்க இந்த இருக்கிற நீங்க டொய்லெட்டுக்கு போயிட்டு பார்த்தா விளங்கும். டொய்லெட்டுக்கு போயிட்டு பார்த்தா விளங்கும். அதுல கவிதைகள் வேணுமா, டெலிபோன் நம்பர்ஸ் வேணுமா, ரைட், ஹார்ட் மார்க் வேணுமா, அதுல அந்த பேர் வேணுமா, ரைட். அப்ப இந்த கல்ச்சர் இல்லாம கொண்டு இது நல்ல இல்லை. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அவேர்னஸ் ஒன்று கொடுக்க வேணும். இதெல்லாம் கெத்தல்ல. டொய்லெட்ல போயிட்டு உங்களோட பேரை எழுதுறதுலயா கெத்திக்குது. ரைட். அப்ப அது இது அதை மாத்தணும். அந்த பிள்ளைகளுக்கு எஸ் உங்களோட பேரெல்லாம் பொன் எழுத்துக்களால பொறிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்றது அவங்களோட மைண்டுக்கு ஏத்த வேணும். இல்லாட்டி எங்க எழுதுற கொப்பியில் எந்த ஆகிற இல்லாட்டி எங்க மேச பெஞ்ச் எடுத்து பார்த்தா ஸ்கூல்ல அந்த பெஞ்ச்ல என்னென்னதெல்லாம் விதிக்குமன்றது பாருங்க கொஞ்சம். காதல் கவிதைகள் இருந்து இதெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. அப்ப இது நான் கைட் பண்ண வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. இது எங்க இருந்து தொடங்குறது தெரியுமா? இந்த பாருங்க, புள்ள வந்து ஊட்டில வந்து வோல்ல எழுத தொடங்குற. ரைட். அப்ப ரெண்டு ரெண்டு வகையான இங்க வேலை நடக்கும். சில பேரண்ட்ஸ் உடனே இதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இப்படி எல்லாம் கீறாதேன்னு அடிச்சு அதை ஸ்டாப் பண்ணு. இது ஒரு பேரண்ட்ஸ். இன்னொரு பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இல்ல இல்ல உங்களோட ஆற்றல் ஆளுமைகள் இப்படி எழுதினாத்தான் அது வளரும், நீங்க எழுதுங்க பிரச்சனையே இல்லை அப்படி விடுவாங்க. இந்த ரெண்டு பேர்ல யாரு சார் யாரு பிள்ளை சொல்லுங்க பாக்க. உங்களுக்கு ஒரு உங்களுக்கு டைம். யாரு சார் யாரு பிள்ளை? ரெண்டு பேரும் இல்ல. ரெண்டு பேரும் பிள்ளை அப்படியா? எழுத வேணும். சரி எழுத வேணும். எழுதுறே நல்ல. ரைட். ரெண்டு பேரும் பிள்ளைண்டா அப்ப எது சாரி? வெள்ள தாளண்ட செட் பண்ணி கொடுத்து அதுல வரையறதுக்கு வைக்கணும். எஸ். அப்ப உண்மையிலே இது இந்த ரெண்டு இது அவங்களோட பிழை. அது அந்த பெற்றோர்களோட பிழை தான். அந்த முதலாவது அந்த இதெல்லாம் கொடுக்குறது. ஏன்னா அந்த அவ சின்ன வயசுலயே அதை விட்டுட்டா அந்த அதுல இருந்து பழகிவாரு. அதுக்கு நாங்க ஒரு பேப்பரோ ஏதோ கொடுத்தன்னு சொன்னா அதுலயே அவங்க வரைவாங்க தானே. எஸ். அப்ப குட். அப்ப அது ரெண்டுமே பிழை. ரெண்டும் பிழை. எழுத வானமனு நிப்பாட்டுறதும் பிழை. இல்ல நீங்க பரவாயில்ல தாராளமா எழுதுங்க விடுறதும் பிழை. எழுத விட்டா என்ன தெரியுமா நடக்கும்? அந்த பிள்ளைக்கு எங்க எழுதணும் எங்க எழுதக்கூடாதுன்றது தெரியாது. உங்களோட வீட்டுல மட்டுமல்ல, யாராவது பக்கத்து வீட்டுக்கு போனா, அவங்களோட ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு போனா அங்கேயும் பெண்ணொன்று எடுத்துட்டு ஃபுல்லா சோறெல்லாம் எழுத பார்ப்பாங்க. நல்ல ஒயிட்டா கிளீனா ஓலோன கண்டா எழுத பார்ப்பாங்க. அது மாறும். அது பிள்ளைகளோட குற்றம் அல்லது அது அவங்க அப்படித்தான். அப்ப நாங்க அதை என்ன தெரியுமா சொல்றோம்? நெறிப்படுத்த வேண்டும். இந்த பாருங்க இப்போ ஒரு மெத்தட் ஒன்று போட்டிக்கிறேன். அப்ப அவங்களுக்கு ஒரு இடம் ஒன்று ஒதுக்கி கொடுக்குறேன். ஒரு ஒயிட் போர்டு ஒன்று கொடுக்குறேன். ரைட். இங்க தான் நீங்க எழுதணும். வோல்லே ஒரு இடம். ஆனாலும் கை அங்கால தான் போகுமா? கை அங்கால தான் போகும் எழுதுறதுக்கு. இல்ல நாங்க நெறிப்படுத்துவோம். ரைட். அப்ப இது தொடர்ந்து செய்யும். அடிமேல அடி அடிச்சா தானே அம்மி நகரும். அது மாதிரி இந்த 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 இதுதான் சிஸ்டம். இதுதான் எத்திக்ஸ். இதுதான் ஒழுக்கம். இதுதான் ஒழுங்கு. இதைத்தான் ஆட்கள் மதிக்கிற. இதைத்தான் மற்றவன் விரும்புற என்னது நாங்க தொடர்ந்து சொல்லணும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அவங்களோட மகனுக்கு சொல்லி கொடுத்தாங்க? நீங்க ரோட்ல போறா எப்படி போகணும், நீங்க காலை அடிச்சு நடக்க வேணும், நிதானமா நடந்து போங்க, மத்தவங்களை கண்டு முகத்தை திருப்பி கூட வேணும். அழகான ஒழுக்கங்களை சொல்லி கொடுத்தா தானே. கத்தி பேச வேணும். ஆக மோசமான சவுண்ட் வந்து கழுதைட சவுண்ட். ஸோ இது வந்து ஒரு முறை இல்லை, அடிக்கடி நாங்க சொல்ல வேண்டிய ஒரு தேவை வேண்டியது. நீட்னஸ். எங்களோட பிள்ளைகள்கிட்ட அந்த நீட்னஸ், கிளென்லினஸ் அதை உருவாக்க வேண்டும். இந்த போட்டோவை கொஞ்சம் பாருங்க. பாருங்க. இது வந்து இந்த இந்த ஹாமுதூர் கொஞ்சம் பேர் என்ன பன்சலேக்குள்ளுக்கு போறாங்க. எப்படி ஈக்கிறாங்கன்னு பாருங்க. எப்படி ஈக்கிறாங்க அந்த முன்னுக்கு பாருங்க. எப்படி அவன் லைன்ல போறாங்க. ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் எப்படி அதை நீங்க வச்சுக்கிறேன்னு பாருங்க. பாருங்க. இப்ப அடுத்த போட்டோவை போடவா? நான் இன்னொரு போட்டோவை காட்டவா? அந்த போட்டோவை போடுறதுக்கு முந்தைய உங்கள்கிட்ட கேட்கிறேன். நான் இப்ப என்ன போட்டோவை போட போறேன்னு சொல்லுங்க பாங்க. நீ பள்ளியிலயோ இல்லாட்டி வெட்டிங் பள்ளிக்கு போறத காட்டுறேன். வெட்டிங் வானம் பள்ளிக்கு போறத காட்டுறேன். இந்த பாருங்க. மாஷா அல்லா. ஜும்மாக்கு போறேன். ரைட். ஜும்மாக்கு போற நேரம் எப்படி இருக்கிறேன்னு பாருங்க. சோ போற நேரம் போயிட்டு வந்து ஸ்லீப்பரை தேடுறதுக்கு ஹாஃப் அன் அவர் போகும். ஏன்னா இந்த கொடையில எங்க தேட ஸ்லீப்பரை?
ரேக் இருந்தாலும் ரேக்ல வைக்கிற பழக்கம் இல்லை. சரியா? இது ஜும்மாக்கு மட்டுமல்ல, மத்த நேர தொழுகைகளையும் இப்படித்தான். பள்ளிவாசலுக்கு முன்னுக்கு போயிட்டு பார்த்தா சுபஹானல்லா அவ்வளோ அலங்கோலமா இருக்கும். ரைட். அப்ப எங்கட 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 ஊர் பள்ளியிலேயும் இதே பிரச்சனையோட ஈகிற. அப்ப நான் ஏண்ட வேலை என்ன தெரியுமா? பள்ளிக்கு போனா அங்க இமாம் ஜமாத் நடத்தும், எனக்கு அது தொலை போறதுக்கு விருப்பம் இல்லை. அதாவது நான் இங்க செருப்பு அடுக்குறேன், நான் இங்கிற செருப்பெல்லாம் அடிக்கிட்டு தான் நான் போயிட்டு தொழுவுறேன். அப்ப இதை என்ன தெரியுமா செஞ்ச, அப்படி ஒரு தொடர்ந்து நடந்துச்சு. புறவு போற போற நேரம் பார்க்கிறேன், ஸ்லீப்பர் எல்லாம் அழகா அடுக்கி வச்சுக்கிறேன். அப்ப பார்த்தா நான் அடுக்கிறத ரெண்டு பொடியம்மார் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, சின்ன ஸ்கூல் போற பொடியம்மார். அவங்க இப்ப அந்த வேலையை எடுத்து செய்யறாங்க. இப்ப ஆட்களே என்ன செய்யறாங்க, வந்து அழகா அடுக்கி வைக்கிறாங்க. அதுலயும் ஒரு ரெண்டு கேஸுகள் ஈக்கிற, அதாவது ட்ரெக்குக்குள்ள வராத ஆட்கள் ஈக்கிறேன். ரைட். ஸோ அப்ப இது இது இதை நாங்க நாங்க செய்ய வேணும், எங்கட பிள்ளைகள்கிட்ட செய்ய வைக்க வேணும். இது பள்ளியில மட்டுமல்ல, வீட்டுல உங்களோட வீடுகளை பாருங்க, ஸ்லீப்பர் கலெக்டர் ஒழுங்க, ஷூ ரெக்கொண்டிக்குதான்னு பாருங்க முன்னுக்கு. இதை ஒழுங்குகளை நாங்க எப்படி உருவாக்கி கொள்றது? இந்த இன்ஷால்லா இந்த ஒர்க் ஷாப் அதுக்கு தான் நாங்க தீர்மானிச்சோம். இப்படி சின்ன சின்ன விஷயத்துல இருந்து இதை நாங்க கொஞ்சம் டெவலப் பண்ண பார்க்கணும் எங்க பிள்ளைகள்கிட்ட, இப்படியான இந்த ஒழுங்குகளை. ரைட். இந்த பாருங்க. ரைட். உடுப்பு எப்படி இருக்குது, அலுமாரி எப்படி இருக்குது, அது அதை 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 வந்து துறக பயம். துறக பயம்னு சொல்லுங்க பாக்க, திறந்தா என்ன நடக்கும்? பாம்பு வரும். உடுப்பெல்லாம் வந்து அவனோட தலையிலே விழுவல்ல எல்லாம் கீழே. இத துறக பயமே தெரியுமா? திறந்தா அவ்வளோ உடுப்பும் வந்து சுஜூது செய்யும். திறந்தா என்ன செய்யும்? அவ்வளோ உடுப்பும் சுஜூது செய்ய பாக்குறேன்னா, உடுப்பொன்னு தேட போனா ஏதாவது ஒரு ட்ரெஸ் ஒன்று வேணுமெண்டா இப்படிதான் தேடவா வருது, உள்ளுக்கு பூந்துதான் இது தேடவா வருது. ரைட். ஓகே. அப்ப எங்கட ஸ்கூல் பேக் ஆகிக்கலாம். இப்ப சின்ன புள்ள அழிக்கிற வீட்டுல, சின்ன புள்ள அழிக்கிற அவனோட விளையாட்டு சாமான்கள் இருக்கும், எல்லாம் எடுத்து அங்க இங்க பரத்தி வச்சுக்கிது. ரைட். நீங்க எவ்வளவுதான் அடுக்கி வச்சாலும் அந்த புள்ள எடுத்து வந்து கொட்டும். ஆனா கொட்டினத்தை அதே மாதிரி போட்டு வைக்குமான்னு கேட்டா அதுக்கு அந்த நாலேஜ் இல்லை. அதை நாங்க தானே போட்டது இல்ல. அப்ப அதை பிள்ளைக்கு ட்ரெயின் பண்ணுவோம், அதை பிள்ளைக்கு ட்ரெயின் பண்ணுவோம். எடுக்கிற பொருளை அதே மாதிரி போட்டு வைங்க. ரைட். அவங்களோட ட்ராயரா இருக்கலாம், ஸ்கூல் பேக்கா இருக்கலாம். ரைட். இந்த மாதிரி டாய்ஸ் ஈக்கிற அந்த ஸ்டோர் ஈக்கலாம். அதே மாதிரி கிச்சன்லேயும் தானே, கிச்சன்ல ஈக்கிற இந்த பிங்கான்ல இருந்து கரண்டியில இருந்து, ரைட், இதெல்லாம் சரியா அந்த அந்தந்த இடங்கள்ல வைக்கிறதுக்குரிய பழக்கத்தை நாங்க உருவாக்கிக்கொள்ள வேணும். அதே மாதிரி வீட்டுல ஈக்கிற டெடாட டூல் பாக்ஸ் இருக்கிற, அதை எப்ப பார்த்தாலும் வலிக்கிற சாமான்லாம் தேடி திரியும். ஏன்னா இல்ல வச்ச இடம் வச்ச இடத்துல இல்லைன்னு வாப்பமார் குழம்புது. ஏன்னா அதை வைக்கிறதுக்குரிய ஒழுங்கொண்டு முதலாவது செட் பண்ணிக்கொள்ள வேணும். புக் ஷெல்ஃப் ஆയിരിக்கலாம். ரைட். அப்ப இப்படி வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த ஒழுங்குகளையும் பேண வேண்டிய தேவையோடு இருக்குது. இப்படி எங்கட ஆடை, ரைட், எங்கட ஹேர் ஸ்டைல்ல இருந்து, ட்ரெஸ் கோட்ல இருந்து, நான் எச்சி துப்புறத்துல இருந்து, ஸ்லிப்பர் வைக்கிறதுல இருந்து, ரைட், டஸ்ட்பின்ல ஊத்த போடுறதுல இருந்து, உடுக்கிற உடுப்புல இருந்து, இப்படி பெரிய ஒரு ஏரியா கவர் ஆக வேண்டியது. அதாவது அல்லாஹ் என்ன எப்படி விரும்புவான், எதை செஞ்சா அல்லாஹ் விரும்புவான்? வீட்லிக்கிற ஊத்திய வாழைப்பழத்தை தின்னுட்டு அந்த அந்த தோலை ரோட்ல போட்டுட்டு அல்லாஹ் விரும்புவானா, டஸ்ட்பின்ல போட்டுட்டு விரும்புவானா? இப்படி எங்க பிள்ளைகளை கொஞ்சம் யோசிக்க வைக்க வேணும். நாங்களும் இதை வேலையை செய்ய வேணும். இதுக்கான ஒரு ஒரு வேலை தான் நாங்கள் இன்ஷால்லா இந்த இதுல யோசிச்சு கொண்டு இருக்கிறோம். ரைட். பாருங்க, எதுக்கு எடுத்தாலும் நாங்க ஜப்பானை தான். இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் செய்யறது சாத்தியமா? ரெண்டா சாத்தியம் இல்லாம இல்ல, சாத்தியம். இன்னைக்கு வளர்ந்த நாடுகள்ல பார்த்தோம்னு சொன்னா இதெல்லாம் செய்யறாங்க அழகா. அவங்க அவங்களோட லைஃப் ஸ்டைல பார்க்கலும். உதாரணத்துக்கு நாங்க எதை எடுத்தாலும் ஜப்பானை சொல்லுவோம். இந்த பாருங்க, இந்த பாருங்க, இதுல அவ்வளோ பேரும் ஒரு 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 ஏரியாவால போயிட்டு கொண்டிருக்கிறேன். இங்கல எம்டியா தானே இருக்கிறேன், இங்கல ஃப்ரீயா தானே இருக்குது, இங்கல ஏறலாம் தானே. அங்க ரஷ்யா ஓடுமா? ஏன் ஏறு இல்லை இவங்க? ஏன் அந்த பக்கத்துல போறாங்க இல்ல? ஏன்? அது வந்து இறங்குறது, இது ஏறுறது. சோ அங்க யாரும் இல்லாட்டிலும் பரவாயில்ல, அவங்க அதுல இறங்க மாட்டாங்க, இங்கல தான் ஏறுவாங்க, அங்கல ஏற மாட்டாங்க. இதே எங்கட எங்கட ஆட்கள் சொன்னா சொல்லுவாங்க என்ன தெரியுமா? அட இவனுக்கு பைத்தியமோ தெரியா, இதுல போயிட்டு சிக்காவி நசுங்கி கொண்டிருக்கிற, வா மச்சான் நாங்க இங்கல போவோம், இங்கெல்லாம் ஏற பாக்குறது. அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. அவ புள்ளல் உடைய ஸ்கூல்ல நீங்க பாருங்க, ஸ்கூல் இப்படி போட்டு இருப்பாங்க, நீங்க ஸ்டெப்ஸ்ல இந்த பக்கத்தால் இறங்கி இந்த பக்கத்தால் இறங்குங்கன்னு சொல்லி. இதை நான் ஃபாலோ பண்றேனா இல்லையா? ரோட்ல போற நேரம் வலது பக்கத்தால போகணும், இடது பக்கத்தால வரணும். நான் எப்படி போறேன்? நான் ரோட் நடுவுலையா போறேன். ரைட்.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாருங்க. இந்த பாருங்க கார் பார்க்கிங் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி. ரைட், இன்னும் நிறைய போட்டோஸ் இது நான் இதெல்லாம் உங்களுக்கு காட்டல. ஸோ இந்த பாருங்க ரயில்வே ஸ்டேஷன்ல எப்படி நிக்கிற அழக பாருங்க அவங்க. நாங்க எப்படி நிக்கிறோம்னு வீடியோ நீக்குது. ரைட், இத பாருங்க அவங்க அவங்களோட வீட்டு முத்தத்துல இருக்கிற கான்ல எல்லாம் வாய்க்கால்ல எல்லாம் மீன் வளர்க்குறாங்க. கோல்டு ஃபிஷ், காஃப்லா, கோய் காஃப். நாங்களும் வளர்க்குறோம் நெலும்பு, டெங்கு, மலேரியா. ரைட் ரைட். ஸோ இவங்கெல்லாம் சட்டத்தை மதிக்கிறாங்க. ரைட். ஆனா நாங்க சிம்பிளா சொன்னா ஸ்கூல்ல ஒரு சட்டம் முடிக்கிற, நீங்க நீங்க ஷூ போட்டு கொண்டு வாங்க. ரைட், உங்களோட ட்ரெஸ் வந்து நீட்டா இருக்கணும். ரைட், நீங்க வந்து நகம் வெட்டி கொண்டு வர வேணும். உங்களோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்க வேணும். ரைட், நீங்க சோ இப்படியான சில ரூல்ஸ் இருக்கிற. நாங்க என்ன சொல்றோம், நீங்க டைமுக்கு வர வேணும். ரைட், கேட்டால தான் உள்ளுக்கு வர வேணும், கேட்டால போக வேணும். யோசிச்சு பாருங்க பேரண்ட்ஸ், புள்ளல் யோசிச்சு பாருங்க. எங்கட எங்கட அஹ், நகம் வெட்டுறீங்களா, அதுலயும் எப்படியாவது நகமட வளர்த்துட்டு போக பாக்குறேன். மெஹந்தி போட்டுட்டு ஸ்கூலுக்கு வரவானம், போட்டுட்டு போக பாக்குறேன் எப்படியாவது. பாய்ஸ் யோசிச்சு பாருங்க, ஹேர் ஸ்டைல் ஸ்கூல்ல எல்லாம் பெரிய பிரச்சனை. இந்த ஹேர் ஸ்டைல், முடி வெட்டுறது. ரைட், ஸ்கூல் கேட்டால போங்கன்னா தாப்பையால பாஞ்சு போக பாக்குறேன். 7:20 ஸ்கூல்ல நிக்கணும்னா 7:30 அந்த பெல் அடிக்கிற நேரம் தான் கேட்டு கிட்ட வந்து நின்று கொண்டிருக்கு. ஸோ நாங்க அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்றோம் இல்ல, அப்ப அதை எப்படி எங்களுக்குள்ள எப்படி அந்த மாற்றத்தை கொண்டு வரும். ரைட், அப்ப நாங்க இதையெல்லாம் என்ன செய்யறோம்னு கேட்டா, நாங்க இந்த அதிகமான சந்தர்ப்பங்களை இந்த சோசியல் எத்திக்ஸ் இதை நாங்க மீறுறோம். அதை நாங்க செய்யறோம் இல்ல, மீறக்கூடிய ஆட்களாக இருக்கிறோம். அது காரணம் நாங்க என்ன தெரியுமா சொல்லுவோம், எல்லாம் எல்லாரும் செய்யறாங்க இல்ல தானே, நான் மட்டும் செய்யணும், அவங்க செய்யறா நான் மட்டும் செய்யணும். இதுதான் எங்கட வாயிலிக்கிற வார்த்தை. இது உங்களோட வீட்டுக்குள்ள உங்களோட நான தம்பி மார்க்கு இடையில, தாத்த தங்கச்சி மார்க்கு இடையில மீக்கும். தாத்த செய்யறா இல்ல தானே, அப்ப நான் மட்டும் செய்யணும். நானுக்கு மட்டும் நீங்க செல்றீல்ல, எனக்கு தான் இல்லைன்னு சொல்ற. ரைட், இப்படி எல்லாம் பார்த்தா வாழையிலுமா வாழையிலா. ரைட், சமூக ஒழுங்குக்கு மாத்தமா வாழ்ந்தா தான் ஒரு கெத்து. அப்பதான் எங்களை ஆட்கள் பாக்குற, ரெஸ்பெக்ட் பண்றேன்னு நினைக்கிற. ரைட், இதெல்லாம் செஞ்சு என்னதான் கிடைக்க போற எங்களுக்கு, டைம் வேஸ்ட், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இதால் ஏற்படுற பாதிப்பு என்னது, அந்த அந்த குறித்த நபரை யாரும் விரும்புறில்ல. ரைட், அல்லாவும் விரும்ப மாட்டான், மலக்குமார்களும் விரும்புறில்ல, மனிதர்களும் விரும்புறில்ல. இதுக்கு மாத்தமாக நடக்கிற நேரமே. அதே மாதிரி அந்த 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 சொசைட்டிய இல்ல அவங்க ஒரு மதம், முஸ்லீம்னு சொன்னா அந்த அந்த முஸ்லீம்களையே வெறுக்கிற வேலை செய்யற இந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய போகிற நேரம் சமூகமே பின்னடைகிற, எங்களோட நாடு பின்னுக்கு ஆகுது இதால. ரைட், இதால உயிராபத்துக்கள் ஏற்பட்டு இல்ல, ஹெல்மெட் போடாம ரோட்ல போறோம், இந்த பைக் ஓட்டுறோம், என்ன நடக்கும், உயிராபத்தா, எங்களுக்கு தான் ஆபத்து அது. ரைட், ஸோ அப்ப இதையெல்லாம் நாங்க என்ன செய்யணும்னு கேட்ட எங்கட நிலைமை, எங்களுக்கு பாதிப்புகள் இதுதான். ஸோ இன்றைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சிச்சுவேஷன், இன்னைக்கு மாணவர்கள் நாங்க கிளாஸ் ரூம் வயலன்சஸ் அதிகரிச்சு கொண்டிருக்கிறத பார்க்கலும், இதெல்லாம் சொல்ற பேச்சு கேட்கிறாங்க இல்ல. இந்த அளவுக்குன்னா இந்த பாருங்க, ஒரு சார் உண்டு நல்ல புத்தி சொல்லி கொடுக்க போயிட்டு, ரைட், அந்த அந்த கிளாஸ், இது 2023 நடந்த சம்பவம். ரைட், அந்த கிளாஸ் கிரேட் 10 11 பாய்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த சேருக்கு அடிச்சு போற அவ்வளோ பேருமே அரெஸ்ட் பண்ணினாங்க. இது ஒரு முஸ்லிம் ஸ்கூல்ல மிக பெரிய ஒரு முஸ்லிம் ஊர்ல நடந்த சம்பவம். நான் பேரெல்லாம் சொல்லல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட், ஸோ அப்ப இதுல இருந்து எங்களோட பிள்ளைகளை நாங்கள் மாற்ற வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. எனவே அவங்கள அறிவு புகட்ட வேணும், அவங்கள வழி காட்ட வேணும், நாங்களும் முன்மாதிரியாக நடக்க வேணும். தவறு விடுற நேரம் அவங்கள சுட்டி காட்ட வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்குது. அப்ப இதுக்கு மாதா பிதா குரு தெய்வம், இது அவ்வளோ பேருக்கும் இந்த ஒரு அஹ், என்னது உரிமை வழங்கப்பட்டிருக்கு, எங்களை அந்த பிள்ளைகளை கைட் பண்றதுக்கு, அவங்கள அறிவு ஊட்டத்துக்கு. ரைட், அப்ப அதுக்கான நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, நிறைய வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகளை கையாண்டு எங்களோட பிள்ளைகளை நாங்க கைட் பண்ணணும். ரைட், அப்ப அந்த அடிப்படையில தான் இப்ப நான் இதுவரைக்கும் சொன்னது உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ. இப்ப நாங்க இந்த இது மாதிரியான ஒரு 10 தலைப்புகளை, ரைட், பேசிக்கான சில 10 தலைப்புகள் அடிப்படையாக கொண்டு தான் இந்த கோர்ஸை டெவலப் பண்ணி இருக்கிறோம். ஹவு டு பி அ லைக்கபிள் பர்சன், பிறர் விரும்புகிற ஒரு மனிதனாக நாங்க இப்படி வாழலாம், அல்லாஹ் விரும்புகிற ஒரு மனிதனாகவும் மற்றவங்க விரும்பக்கூடிய ஒரு ஆளாகவும் நாங்க இப்படி வாழலாம் என்றத கிரியேட் பண்ணி தான் இந்த இந்த ஒர்க் ஷாப்பை நாங்கள் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அலிசான் இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன்,
ரைட். அலிஃப் ஃபவுண்டேஷன் இந்த ஆன்லைன் அகாடமி ஊடாக இன்ஷால்லா இது நடக்க இருக்குது. இது வரைக்கும் 2 பெட்ச் நாங்கள் செஞ்சுக்கிறோம். வருஷத்துக்கு ஒன்று தான் இது நடக்கிறது. ஸோ இந்த வருஷத்துல இந்த இந்த ஜூலைல தான் நடக்க இருக்கிற 3வது பெட்ச். ஸோ இப்போ இந்த ஒர்க் ஷாப் எப்படி நடக்க போகுதுன்றதை நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ஏற்கனவே நடந்த ஒர்க் ஷாப்புகளோட பேரண்ட்ஸ் தந்த ஃபீட்பேக் ரெண்டு இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காட்டினேன். அப்போ உங்களுக்கு விளங்கும் இது எந்த அளவு மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுண்டு. ஸோ இப்போ உங்களுக்கு போட்டிக்கிற மாதிரி இந்த ப்ரெசன்டேஷன்ஸ் ஊடாகத்தான் நடக்க போகுது. ஒரு கேஷுவல் லாங்குவேஜில் டிஸ்கஷன் மெத்தட பிள்ளைகளோட பேரண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணிக்கொண்டு கேள்விகள் கேட்டு விடைகள் சொல்லி அந்த ஒரு அமைப்பில் தான் இன்ஷால்லா இது நடக்க போகுது. ஸோ இது சம்பந்தமான கிளாஸஸ் நடந்து முடிய அதுக்குரிய நிறைய ஆக்டிவிட்டீஸ் டாஸ்க் எல்லாம் கொடுக்கப்படும். ஜூம்ல கிளாஸ் நடக்கும். யூடியூப் ரெக்கார்டிங்கும் நாங்கள் கொடுக்குற, ஏன்னா படிச்சதை இன்னொரு முறை மீட்டி பார்க்கறதுக்கும் சேர்த்து வாட்ஸ்அப் குரூப் ஒன்றில் உங்களை நாங்கள் இன்ஷால்லா எட் பண்ணி உங்களை கைட் பண்ணுவோம். ஸோ இதில் கிரேட் 6 to 11 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஜாயின் ஆகலாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சம்டைம் இப்போ கிரேட் 500 நேரம் நீங்கள் புள்ளல் ஸ்காலர்ஷிப்புக்கு ரெடியாகி கொண்டிருக்கிற புள்ளாளிக்கிற இன்னும் ஒரு 2 months தானே இருக்கிறது, 50 நாள் மாதிரி இருக்குது. ஸோ அவங்க இதில் ஜாயின் ஆகாமல் இருக்கிற நல்ல இதால் அவங்களோட படிப்பு பாதிக்கப்பட்ட கூட என்ன 1 month இந்த கோர்ஸ் போகும். இல்லை நிறைய டாஸ்க் எல்லாம் தாரன்றதுனால இல்லை ஒரு கிரேட் 4 புள்ளே ஒன்று இருக்குது, அவங்களும் நல்ல மீட்டரான ஆட்கள். இதில் ஜாயின் ஆகினா பிரச்சனை இல்லை. பேரண்ட்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணல மட்டும் அவங்கள ஜாயின் பண்ணலாம். கட்டாயம் கிளாஸ் நடக்கிற நேரம் பேரண்ட்ஸ் நீங்களும் இந்த இடத்துல அமர்ந்து இருக்கணும். ஸோ உங்களோட ஏன்னா கிழமையில 2 நாள் தான் நடக்க போகுது. அப்படி ஒரு மாதம் 1.5 மாதம் நடக்கும். ஸோ ஒரு 1.5 hour நீங்கள் டைம் இதில் ஒதுக்க வேண்டியிருக்கும் உங்களோட பிள்ளைகளை கைட் பண்ணுறதுக்கு. ரைட். அதே மாதிரி டீச்சர்ஸ் ஜாயின் ஆகலாம். இன்னும் இதில் ஜாயின் ஆக விரும்புகிறவங்க ஜாயின் ஆகலாம். ஏன்னா நாங்கள் இந்த இந்த கோர்ஸை டிசைன் பண்ணிக்கிறது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். ஆனால் இதில் பேரண்ட்ஸோட ஃபீட்பேக் என்னன்னு கேட்டால் பிள்ளைகளை விட இதில் நிறைய விஷயம் நாங்கள் படித்து கொண்டோம்னு சொல்லுற இது ஒன்று இருக்குது. எனவே யாரும் ஜாயின் ஆகலாம் இன்ஷால்லா. இப்போ இன்றைக்கு 21ஆம் தேதி சனிக்கிழமை, 25ஆம் தேதி என்னோட முதலாவது கிளாஸ் நடக்க இருக்குது. அப்போ அது வரைக்கும் உங்களுக்குரிய ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டாக இருக்கும் இன்ஷால்லா. நைட் 8ல் இருந்து 9:30 வரைக்கும் நடக்கும். ஸோ புதன்கிழமை 25ஆம் தேதி முதலாவது கிளாஸ் நடக்கும். 8 மணிலிருந்து 9:30 மணி வரைக்கும். ஒவ்வொரு திங்கள் வியாழன் தான் கிளாஸஸ் நடக்கும். நோம்பு பிடிக்கிற சுண்ணத்தான நோம்பு பிடிக்கிற நாட்கள் 2 தான் வச்சுக்கிறோம். ஸோ திங்கள் வியாழன் கிளாஸுகள் நடக்கும். அதுக்கு அடுத்த நாட்களில் புள்ளல் பேரண்ட்ஸ் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து செய்கிறதுக்கான வேலைகள் இன்ஷால்லா நாங்கள் தருவோம், டாஸ்க்குகள் தருவோம். நல்ல டிஃப்ரெண்ட்டான டாஸ்க் எல்லாம் ஈகுது. ஸோ 10 வகுப்புகள் 10 நாட்கள் இன்ஷால்லா நடக்க ஈகுது. ஓகே, இதுதான் டைம் ஷெடியூல். டைம் ஷெடியூல் இன்ஷால்லா நான் குரூப்பில் போடுறேன். நீங்கள் இப்போ இருக்கிற காமன் குரூப் பண்ணிக்கிறேன், அதில் நான் இன்ஷால்லா போடுறேன், உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். அப்போ ஹோம்ஒர்க்ஸ் டாஸ்க் இதெல்லாம் இருக்குது. நோட்ஸ் வீடியோஸ் எல்லாம் தருவோம் பார்க்குறதுக்கு, பேரண்ட்ஸோட சேர்ந்து செய்கிறதுக்கு எல்லாம். பெற்றோர் அப்போ பிள்ளைகளை கைட் பண்ண வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. அதே மாதிரி இதில் கோர்ஸை அழகான முறையில் கம்ப்ளீட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணினவங்களுக்கு ஃபுல் கம்ப்ளீட் பண்ணினவங்களுக்கான சர்டிஃபிகேட் ஒன்று நாங்கள் இஷ்யூ பண்ணுறது வளமையா. ஸோ அப்போ ரெஜிஸ்டர்ட் ஆகினவங்களுக்கு தான் அந்த சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுப்போம். குறைஞ்சது 10 கிளாஸில் 6 கிளாஸ் ஆகுது அவங்க ஜாயின் ஆகணும். ரைட். அப்படி இல்லைன்னு சொன்னால் சர்டிஃபிகேட் இல்லை. ஸோ உங்களோட நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற நேரமே உங்களோட பேரையும் அட்ரஸையும் சரியாக எங்களுக்கு அனுப்புங்க. அப்போ தான் சர்டிஃபிகேட் உங்களோட வீட்டு அட்ரஸுக்கு அனுப்பி வைக்கலாம். இந்த கோர்ஸ் ஃபீ ஒன்று இருக்குது. இது இந்த இன்ட்ரோ செஷன் நாங்கள் இது ஃப்ரீயாக செய்கிறோம். அப்போ தானே உங்களுக்கு விளங்கும் இதில் என்ன செய்ய போகிறோம்னு. இதுக்கு கோர்ஸ் ஃபீ ஒன்று நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதாவது இந்த கோர்ஸில் தரக்கூடிய மெட்டீரியல்ஸோட அதில் ஆக்டிவிட்டீஸ் டாஸ்க்குகளோட பிரிண்டட் சர்டிஃபிகேட்ஸோட உங்களை குரூப்பாகவும் இண்டிவிஜுவலாகவும் நாங்கள் கைட் பண்ணுற இதெல்லாம் சேர்த்து வெறும் 2500 இவ்வளோ தான் நாங்கள் எடுக்கிறது. இப்போ உண்மையில நீங்கள் இந்த 10 நாளும் இந்த 1 month இருந்து பார்த்தா அவங்களுக்கு விளங்கும். இந்த 2500 விட பெரிய ஒரு விஷயம் நீங்கள் இதில் எடுத்துக்கூட போறீங்கிறது அதோட மீனிங். ஸோ அதை அமௌண்ட் ஒன்று இல்லாமல் இருந்தால் இதுக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுத்து ஜாயின் ஆக மாட்டீங்க என்ற ஒரு நோக்கத்தோடையும் சேர்த்து தான் இந்த அமௌண்ட்டை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், இந்த காரணங்களையும் சேர்த்து. ரைட். ஸோ இந்தியாவிலிருந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம், உங்களுக்கு ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் உங்களோட இந்த அமௌண்ட்டை. இல்லை நாளைக்கு 4 வீக் டேஸில் உங்களுக்கு பேங்க்கில் போயிட்டு டிபாசிட் பண்ணவும் மேலும். 25ஆம் தேதி ஈவினிங் 6 o'clock முதல்ல நீங்கள் வந்து ரெஜிஸ்டர்ட் ஆகலாம்.
ஸோ 2500 நீங்கள் செலுத்தி அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் பெற்றுக்கொண்டு அவங்கள ஒஃபிஷியலாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்றைக்கு அதுக்கு நாங்கள் எட் பண்ணி கொடுப்போம். ரைட். ஸோ இதான் அக்கௌண்ட் நம்பர்ஸ். ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று அடிச்சுக்கோங்க. நான் குரூப்லேயே வேணுமெண்டா இன்ஷால்லா போடுறேன். ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் ஆனது பிறகு தேர்ட் பெஜ்டு ஒஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்புக்கு நீங்கள் எட் பண்ண படுவீங்க. ரைட். இதில் 2 ஃபீட்பேக் இருக்குது. அது என்னன்னு போடுறேன். எங்களோட பேரண்ட்ஸ் இதுக்கு முதல்ல பார்ட்டிசிபேட் பண்ணின பேரண்ட்ஸ் சொன்னது உங்களுக்கு இன்னும் விலையும் கொள்ளலாம் இந்த கோர்ஸ்ல முக்கியத்துவத்தை. ரைட். அம்மார் பிரதர் சொல்லுங்க. எங்களுக்கு வந்து இந்த இதுல ஜாயிண்ட் ஆகலுமா? ஓ, ஜாயின் ஆகலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா எங்களுக்கும் இந்த சில விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு ஆசை இருக்காது. இன்ஷால்லா இல்லுமே இல்லுமே. சரி சரி. ஓகே, இந்த ஃபீட்பேக்கை கொஞ்சம் உங்களுக்கு கேட்டு பார்க்கலாம் இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஜெய்மோட டேட் பேசுகிறேன். உண்மையிலே இந்த கோர்ஸ் பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லாமல் பெற்றோர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வாறு நடந்து கொள்ளணும் என்று சொல்லி எல்லா விடயங்களையும் அழகான முறையிலையும் தெளிவான முறையிலையும் சொல்லி கொடுத்தீங்க. அதனால் எங்களோட பிள்ளரை நிறைய மாற்றங்களை நாங்கள் கண்டோம். இதை வந்து உங்களோட நேரங்களை ஒதுக்கி அழகான முறையில் செஞ்சமைக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அதே போல் இன்னும் பல ப்ரோக்ராம்களை செய்கிறதுக்கு அல்லாஹ் அவங்களோட ஆரோக்கியத்திலையும் அறிவிலையும் பரக்கத் செய்யணும்னு சொல்லி நான் துஆ கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உக்கையில்ற மாமா பேசுகிறேன். மாஷா அல்லாஹ், இந்த இந்த கோர்ஸால் எங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல பிரயோஜனம் கிடைச்சிச்சு. என் பிள்ளைகிட்ட நல்ல பிஹேவியர்கள் எல்லாம் நல்ல மாற்றம் இருக்குது. அவர் அள்ளி சாப்பிட மாட்டார், ஊட்டி தான் விடணும். ஃபோன் பார்த்தா தான் சாப்பிடுவேன்னு சொல்லுவார். ஆனால் இந்த கோர்ஸ் நடந்ததுக்கு பிறகு அவர் ஃபோன் பார்க்குறாரு இல்லை, அவரே பாயில் உட்காந்து தொப்பிகள் போட்டு அழகா இந்த சொன்ன மாதிரி முறையில அவர் சாப்பிட்றாரு. நல்ல முறையில சாப்பிட்றாரு. அதில் ஒரு வித்தியாசம் இருக்குது. அவர் காலர் எலும்பும் போது கிஸ் பண்ணிட்டு தான் என்னை எலும்பு வரைப்போம் சொல்லான்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நிறைய வித்தியாசம். ஸ்கூல் போச்சா கிஸ் பண்ணுவார், வரச்சா கிஸ் பண்ணுவார், நைட்டுக்கு சொல்லான்னு சொல்லிட்டு இருந்துவார், முசாஹாபா செஞ்சுட்டு அப்படித்தான் தூங்குறாரு. நிறைய விஷயங்கள் பேச்சு, நடத்த, செயல்கள் எல்லாம் மாற்றம். பூக்கண்டுகள் நாட்டுறாரு, மரக்கறி நாட்டுறாரு, டஸ்ட்பின் ஹோல்டர் வச்சு டஸ்ட்பின்ல ஊத்த போட்டாரு. முந்தி எல்லாம் வேலைகள் செஞ்சுட்டு அப்படியே நிலத்துல அப்படியே போட்டுருவாரு. ஆனா இப்ப என்னது ஒன்று இந்த நிலம் ஒரு பேப்பர் வெட்டினாலும் அதை பின்ன தேடி பின்லயே போடுறாரு. அப்படி போட்டு வச்சுட்டு போறாரு இல்ல. மாஷா அல்லாஹ், அவரோட பிஹேவியர் மாற்றம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் காலப்போக்கல்ற மாற்றம் வரும். ரைட். ஸோ அப்படி ஒரு 2 ஃபீட்பேக்கை நான் போட்டேன். எப்படியான மாற்றங்கள் பிள்ளைகள்கிட்ட ஏற்படும்ன்றத உங்களுக்கு விளங்கி கொள்ளலாம்ன்றதுக்காக. ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும் ஸோ வரஹ்மத்துல்லாஹி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். நாங்கள் 8 மணிக்கு ஆரம்பித்தோம், 9:30க்கு இன்னும் ஒரு 3 நிமிஷம் இருக்குது. ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்கிறேன்னா இன்ஷா அல்லாஹ் அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு கேட்கலாம், உங்களுக்குரிய டைம். ஸோ இன்றைக்கு இந்த சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். முதலாவது பகுதியில் சொன்னேன் எந்த அளவு தூரம் எங்களோட பிள்ளைகளோட நடத்தைகளில் மாற்றம் கொண்டு வர வேணும். இன்றைக்கு எப்படியானதொரு இந்த டீனேஜ் பிள்ளைகள் எப்படியானதொரு இந்த ஜெனரேஷன் எப்படியானதொரு காலத்தை நோக்கி பெய்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ அதில் இருந்து உண்மையிலே பிறர் விரும்பக்கூடிய ஒரு மனிதனாக வாழ்றன்னு சொன்னால் அது என்னது? வெறுமனே வேர்ச்சுவல் லைக்ஸையோ வேர்ச்சுவல் அந்த ரிலேஷன்ஷிப்பையோ இல்லாமல் உண்மையான இந்த ரிலேஷன்ஷிப் உண்மையான மனிதர்கள் விரும்புகிற ஆட்களாக இருக்கிறண்டா எப்படியெல்லாம் இருக்கணும்ன்ற கைடன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். இதுதான் கெத்து, இதுதான் ரியல் என்ற வேர்ல்டுக்கு நான் கொண்டு வர வேண்டியிருக்குது. ஸோ அதுக்கான ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று தான். அதை எப்படி செய்ய போகிறோம்ன்ற விஷயங்களையும் உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். இப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு கேள்வி அளிக்கிற இது சம்மந்தமாக ஏதாவது கருத்துக்கள் சொல்லணும்னா தாராளமாக சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம்.
இப்ப நான் எங்களோட மகன் கூட தான் பார்ட்டிசிபேட் பண்ணினேன் இந்த இதுல. மாஷா அல்லாண்டு நான் நிறைய இப்ப அவருக்கு சொல்லிக் கொண்டிருச்சிய நிறைய விஷயங்களை தான் இப்ப நீங்களும் சொன்னது. சொல்ல போல அவரும் என் முகத்தை பாக்குறாரு, நானும் உங்களை பாக்குறேன். ஏன்னா அந்த அல்ஹம்துலில்லாஹ் அவர் டிசிப்ளினா தான் நடக்கிறார். பட் அந்த சில விஷயம் நோக்கியால மாதிரி நடக்கிறார். சோ நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண. பட் அவரு இன்ட்ரெஸ்டே இல்லை இதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு. மிச்சம் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி மாதிரி தான் நான் வந்து உட்கார வச்சது. இன்ஷா அல்லாஹ் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்று கிடைக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா இன்ஷால்லா இன்ஷால்லா. உண்மையிலே இப்ப பேரண்ட்ஸ் நீங்க நீங்க சொல்லுற விஷயங்கள் தான் இன்றைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு அப்படி இஷ்யூ ஒன்று இருக்குது. நாங்க நாங்க சொல்லுற விஷயத்தை விட அதே விஷயத்த வேற யாரு சரி சொல்லுற நேரம் அது உண்மைதான் அப்படி கேட்டுக்கொள்வாங்க. அப்படி அதுதான் அவர் அப்படி பார்த்திருப்பாரு அவரை அப்படி ஒன்று இருக்குது. ரைட். ஓகே, வேற யாரு சரி சொல்லுங்க. சொல்லுங்க சிஸ்டர் மசாஹிரா, மைக் அன்மியூட் பண்ணிக்கிறீங்க, ஓம் சார் அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க. என்ன சொன்னா என் மகனுக்கு 18 வயசு சார். ஓகே நம்ம என்னது சொன்னாலும் அந்த பெருசா கணக்கெடுக்கவே மாட்டார் சார். ஆஹா அப்ப நான் இன்றைக்கு உங்களோட கிளாஸ்ல ஜாயின் பண்ணி விடுவேன் நீங்க இதுக்கு வந்தேன். நான் அவரை ஜாயின் பண்ண பிரச்சனை இல்லை தானே சார்? ஓ பிரச்சனை இல்லை, இஷ்யூ இல்லை. இது உண்மையிலே நான் சொன்னேன் கிரேட் 6 to 11 மட்டுமல்ல, இதுல பேரண்ட்ஸும் தெரிஞ்சு கொள்ள ஓ வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை, நானும் அவரோட சேர்ந்து ஜாயின் ஆகும்னு ஜாயின் நினைச்சிருக்கேன். ஆகும், ஆனா இப்ப ஜாயின் இதுல ஆகும். ஸ்போக்கன் இங்கிலீஷ் தானே சார் அதுல நீங்க போட்டுருந்தீங்க. அப்ப இதுல ஸ்போக்கன் இங்கிலீஷா? ஓ இல்லை அதுக்கு இல்லை, தானே அந்த ஸ்போக்கன் அப்படியா? சரி சார், நான் இதுல ஜாயின் அது ஆகணுமா வேற வேற குரூப் ஒன்றில் கிளிக் ஆகிக்கும் உங்களுக்கு. அட்மிட் ஆயிருக்கிறேன். சரி ரைட் ரைட். ஏதோ அல்லாஹ் உங்களுக்கு எப்படி இதுல அந்த இங்கே கொண்டு வந்து ஓ சேர்த்துக்கிறேன் நல்ல உங்களுக்கு. ஒரு நல்ல ஒரு விஷயம். நான் எங்க மகன் ரைட். இருக்கார் ஓகே, பக்கத்துல பார்த்துட்டு. நல்ல நல்ல ரைட். சரி சார். ஹைர் அப்ப நல்ல ஜிசாக்குமுல்லா ஹைரன். எங்களோட டைம் சரி 9:30 ஆகிச்சுன்றதுனால இப்ப நாங்க வைண்ட் அப் பண்ணுவோம். இந்த இதுல இணைஞ்சு கொண்ட ஜூம் ஊடாக இணைஞ்சு கொண்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் செய்ய வேணும். நீங்க என்ன நோக்கத்துக்காக இணைஞ்சு கொண்டீங்களோ அந்த நோக்கத்தை ஃபுல்ஃபில் பண்ணி தர வேணும் என்ற அந்த துஆவோட நாங்க முடிச்சு கொள்வோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. عليكم السلام.